லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்த டாபிக் வந்து மேற்கு இமயமலை. இப்ப வந்து பார்த்தோம்னா நம்ம மத்திய இமயமலையில இருந்து டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த மத்திய இமயமலையுடைய ஒரே ஒரு இந்த மத்திய இமயமலையுடைய பெரும்பாலான பகுதிகள் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா நேபாள் இருக்கு இல்லையா? நேபாள் ரீஜனை கவர் பண்ணி நம்மளுக்கு இருக்கும். நேபாள் ஏரியாவை கவர் பண்ணி நம்மளுக்கு இருக்கு. இந்த மத்திய இமயமலைய நம்ம மூணா வந்து பார்த்தோம்னா பிரிக்கலாம். ஒண்ணு வந்து பெரிய இமயமலைன்னு சொல்ற இமாத்ரி, அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இமாச்சல், அப்புறம் சிவாலிக். இதை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு வந்து பார்த்தோம்னா ஒண்ணுக்கு முன்னாடி ஒண்ணுன்ற மாதிரி. அதாவது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இமாத்ரி இமயமலை இருக்கும். இமாத்ரி வந்து நம்மளுக்கு ஒரு தொடர்ச்சியான இமயமலை. அதாவது ஃபுல்லா ஸ்னோ கவர்டு, கம்ப்ளீட்டா ஐஸ் கவர் ஆகி ரொம்ப கண்டினியூஸா வந்து இருக்கும். அதுக்கு நெக்ஸ்டா வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்படி இமாச்சல் இமாலயாஸ் இருக்கும். இது கொஞ்சம் டிஸ்கண்டினியூஸா தான் இருக்கும். ஃபேமஸான ஹில் ஸ்டேஷன் இது எல்லாமே நம்மளுக்கு இமாச்சல்ல தான் இருக்கு. அடுத்து மூணாவதா இருக்கிறது வந்து வெளி இமயமலைன்னு சொல்ற சிவாலிக். இத வந்து வெளி இமயமலைன்னு சொல்லுவாங்க. வெளி இமயமலைன்னு சொல்ற சிவாலிக். இப்படி மூணா நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த சென்ட்ரல் இமாலயாஸ நம்மளுக்கு டிவைட் பண்ணி இருந்திருக்காங்க. ஓகேவா? இதுல ஒன்னொன்னும் எப்படி இருக்கும்? வாய்ஸ வந்து மியூட் பண்ணிருங்க. ஓகேவா? ஒருத்தருடைய ஒரு இமயமலையுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்றத நம்ம வந்து பார்த்தோம்னா ஒன் பை ஒன் வந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகே? ஃபர்ஸ்ட் வந்து இமாதிரி இமயமலை. இதுதான் வந்து கிரேட் இமாலயாஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பார்த்துட்டு அப்புறம் நம்ம தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமே சைட் பை சைட் வந்து பார்க்கலாம். இந்த இமாதிரி இமயமலை வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சிறிய இமயமலைக்கு வடக்கே ஒரு அரண் மாதிரி ஒரு வால் மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா? நல்லா கவனிச்சுக்கோங்க. இதோடைய அகலம் வந்து குறைவு நம்மளுக்கு. அகலம் வந்து பார்த்தோம்னா வைடு வித்து வந்து 25 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் இந்த இமாதிரி இமயமலையுடைய ஆவரேஜ் ஹைட் சராசரி உயரம் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 6000 மீட்டர் இருக்கு. ஓகேவா? ஏன்னா இந்த இமாதிரி இமயமலை நம்மளுக்கு நீண்ட உயரமான சிகரங்களை கொண்ட பகுதி. இந்த ஏரியா வந்து பார்த்தோம்னா இந்த இமாதிரி இமயமலை ஒரு கண்டினியூஸான ரேஞ்ச். இன்னொன்னு நான் சொல்றேன். அதாவது எஸ்சிஆர்டி புக்கு தான் டிஎன்பிஎஸ்சிக்கு பேஸ்ன்னு தெரியும். எஸ்சிஆர்டி புக்க மனப்பாடம் பண்றதுலயோ இல்ல பேஜ் பை பேஜ் வந்து படிக்கிறதுல எந்த லாபமும் இல்ல. ஒரு கண்டென்ட்ட தெளிவா புரிஞ்சுக்கிறதுல தான் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா லாபமே. ஓகேவா? ஒரு கண்டென்ட் நமக்கு தெளிவா இருக்கணும். அதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ற நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும். முக்கியமான பாயிண்ட் எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். இந்த ஹிமாத்ரின்றது வந்து நம்மளுக்கு ஒரு கண்டினியூஸான ஒரு மவுண்டைன் ரேஞ்சு. பெர்மனண்டா வந்து எப்பவுமே இங்க ஸ்னோ கவர்ட் ஆகி தான் இருக்கும். அது மட்டும் அல்லாது இங்க வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ரெயின்ஃபால் ரொம்ப குறைவா தான் வந்து ரிசீவ் ஆகும். ஏன்னா வெதரிங், இந்த பிசிக்கல் வெதரிங், ஹைட்ரோலாஜிக்கல் சைக்கிள், இந்த பௌதீக மாற்றங்கள்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான எந்த ஒரு இதுவும் அதாவது நம்மளுக்கு ரெயின்ஃபால் கொடுக்குற அளவுக்கு எந்த ஒரு கிளவுட்ஸும் நம்மளுக்கு இங்க வராது. சோ அப்படின்னும் போது இங்க நமக்கு ஸ்னோஃபால் தான். இந்த ரெயின்ஃபால் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த ஹிமாதிரி இமயமலை ரிசீவ் பண்ணாது. ரொம்ப கம்மியா தான் ரிசீவ் பண்ணணும். இந்த ஹிமாச்சல் சிவாலிக்க கம்பேர் பண்ணும்போது. சோ இதுல இருக்கிற கீவேர்டு நம்மளுக்கு இதுதான். சரிங்களா? கிளியருங்களா அது? இதே இதுதான் வந்து நான் இங்க தமிழ்லயும் சொல்ல போறேன். பெரிய இமயமலை வந்து நம்மளுக்கு சிறிய இமயமலைக்கு வடக்கே இருக்கு. இதோடைய அகலம் வந்து 25 கிலோமீட்டர். சராசரி உயரம் வந்து பார்த்தோன்னா 6000 மீட்டர். சிறிய இமயமலை மற்றும் சிவாலி குன்றுகளை ஒப்பிடும்போது இங்க நம்மளுக்கு குறைவான மழைப்பொழிவு பெறுகிறது. இது வந்து நம்மளுக்கு ஒரு தொடர்ச்சியான மலைத்தொடராக இருக்கு. அடுத்து இந்த ஹிமாதிரி இமயமலையில இருக்கிற முக்கியமான பனியாறுகள் 2. ஒண்ணு வந்து கங்கோத்ரி பனியாறு, இன்னொன்னு வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு யமுனோத்ரி பனியாறு. கங்கோத்ரி மற்றும் யமுனோத்ரி பனியாறுகள் இங்க நம்மளுக்கு இருக்கு. கிளியருங்களா அது? ஓகேவா?
ஃபேக்ட மட்டும் நீங்க அப்படியே கீவேர்ட் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டாலே போதும். அடுத்து பாப்போமா? ஓகே வாங்க. ஓகேன்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்து பாஸ் பண்ணிடுவேன். ஓகே மேம். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அப்படியே உள்வாங்க பாருங்க கண்டென்ட்ட. அடுத்து சிறிய இமயமலைன்னு சொல்ற இந்த லெஸ்ஸர் இமாலயாஸ். சரிங்களா? இந்த இமயமலையிலயும் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிமாத்ரிலயும் நம்மளுக்கு கிரானைட் வகை பாறைகள் தான் அதிகமா இருக்கும். இந்த சிறிய இமயமலை நம்ம மிடில் ரேஞ்சுன்னு சொல்லுவோம். இதோட சராசரியான உயரம், அதாவது ஹிமாத்ரிக்கும் ஷிவாலிக்குக்கும் நடுவுல இந்த ஹிமாச்சல் இருக்கு. இமாச்சல் இமாலயாஸ் இருக்கு. இதோடைய சராசரி ஹைட் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு 3700ல இருந்து 4500 மீட்டருக்கு நம்மளுக்கு இருக்கும். இதோடைய வித்து நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா அகலம் ஜாஸ்தி. ஹிமாத்ரில அகலம் வந்து 25 கிலோமீட்டர் தான். ஆனால் இந்த இமாச்சல் இமாலயாஸுடைய அகலம் வித்து வந்து 80 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகுது. இங்க இருக்கிற மேஜரா என்ன டைப் ஆஃப் ராக் நம்மளுக்கு இருக்குன்னா ஸ்லேட்டு, லைம்ஸ்டோன் மற்றும் குவார்ட்சைட் வகை பாறைகள் இருக்கு. அடுத்து இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு யூபிஎஸ்சி மெயின்ஸ் கொஸ்டின். அதாவது இந்த லெஸ்ஸர் ஹிமாலயாஸ்ல வந்து பார்த்தோன்னா டீஃபாரஸ்டேஷனும், அதாவது இந்த லெஸ்ஸர் ஹிமாலயாஸ்ல இந்த எரோஷன் மண்ணரிப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த எரோஷன் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எதனால இது ஜாஸ்தியா இருக்கு, அதை எப்படி பிரிவென்ட் பண்ணலாம்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. நம்மளுக்கும் கேட்கலாம் மேபி. இதுல மண்ணரிப்பு எரோஷன் எதனால ஜாஸ்தியா இருக்குன்னா அதிகமான மழைப்பொழிவு, மான்சூன் டைம்ல ஹெவி ரெயின்ஃபால் ரிசீவ் பண்றதுனாலயும், டீஃபாரஸ்டேஷன் ஓகேவா, காடுகள்லாம் அழிக்கிறதுனாலயும், நகரமயமாதல்னு சொல்ற இந்த அர்பனைசேஷன் சொல்லுவோம் இல்லையா, அந்த ப்ராசஸ்னாலயும் இந்த லெஸ்ஸர் இமாலயாஸ்ல நம்மளுக்கு அதிகமான எரோஷன் வந்து நடக்குது. சோ இந்த பாயிண்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அகலம் பார்த்துக்கோங்க, ஹைட் பார்த்துக்கோங்க. தமிழ்ல பார்த்தலாம். இதோடைய சராசரி அகலம் வந்து 80 கிலோமீட்டர். ஸ்லைடு வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இதோடைய சராசரி உயரம் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 3500ல இருந்து 4500 மீட்டர் வரைக்கும் இருக்கும். இங்க நம்மளுக்கு வெண்கட் பாறைகள், லைம்ஸ்டோன்னு சொல்ற சுண்ணாம்பு பாறைகள், குவார்ட்சைட்னு சொல்ற மணல் பாறைகள், இது எல்லாமே இருக்கு. இங்க வந்து நகரமாக்கல், அதுக்கப்புறம் காடுகள் அழிப்பு, அதிக மழை பொழிவுனால மண்ணரிப்பு நம்மளுக்கு இங்க ஏற்படுது. அதே ஃபேக்ட் தான் இங்க நம்மளுக்கு தமிழ்ல இருக்கு. ஓகேவா? இது புக்ல இல்ல, நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இது. அதாவது இந்த இமாச்சல் இமாலயாஸ்ல இருக்கிற மவுண்டைன் ரேஞ்சஸ் என்னென்ன மவுண்டைன் ரேஞ்ச் இருக்குன்னு இங்க நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. ஸ்லைட்ல இருக்கு. என்னென்ன மவுண்டைன் ரேஞ்ச் இருக்கு? பிற்பாஞ்சல் மவுண்டைன் ரேஞ்ச் இருக்கு, தௌலதர்ன்ற ஒரு மவுண்டைன் ரேஞ்ச் இருக்கு, மகாபாரத் என்ற ஒரு மவுண்டைன் ரேஞ்ச் இருக்கு. இந்த 3 மவுண்டைன் ரேஞ்சும் நம்மளுக்கு இமாச்சல் இமாலயாஸ்ல இருக்கு. அடுத்து இங்க இருக்கிற மேஜரான ஹில் ஸ்டேஷன்ஸ் என்னென்னு இருக்கு. மேஜர் ஹில் ஸ்டேஷன்ஸ்னு சொல்லும் போது சிம்லா, முசோரி, நைனிடால், அல்மோரா, ராணிகட், டார்ஜிலிங், குல்மர்க், இது எல்லாமே இருக்கு. நீங்க இதெல்லாம் நோட் பண்றது பெருசு இல்ல. நீங்க ஒரு சின்ன ஹோம்ஒர்க் பண்ணணும். என்னன்னா இதெல்லாம் என்னென்ன ஸ்டேட்ல இருக்குன்னு மட்டும் நீங்க நோட்ஸ் எழுதும் போது சைட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இது என்னென்ன ஸ்டேட்ல இருக்குன்னு கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நைனிடால் எங்க இருக்கு, அல்மோரா, உத்தரகாண்ட் இதெல்லாம் எங்க இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. மெயினா இங்க நம்மளுக்கு பில்கிரிம் சென்டர்ஸும் இருக்கு, புனித தலங்கள். புனித யாத்திரை தலங்கள்னு சொல்லும் போது பத்ரிநாத், கேதார்நாத், அமர்நாத், இந்த வைஷ்ணவ தேவி டெம்பிள், இதுவும் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா இந்த ஹிமாச்சல் இமாலயாஸ்ல தான் இருக்கு. இமாதிரி ஃபுல்லா ஸ்னோ கவர்டு, அங்கெல்லாம் டூரிசம் எல்லாம் போயிட்டு வந்துட்டுலாம் இருக்க முடியாது. ஓகேவா? எவரெஸ்ட் ஏறுறேன் ட்ரெக்கிங் தான் போவாங்க நம்மளுக்கு. ஹிமாச்சல் வந்து பார்த்தோன்னா இருக்கிற ஹில் ஸ்டேஷன்ஸ் எல்லாம் அங்கதான் நம்மளுக்கு இருக்கு. இது வந்து ஒரு நல்ல ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு. ஆனா ஹெவி அர்பனைசேஷன்னால இப்ப நம்ம அதை அழிச்சிட்டு வந்துட்டு இருக்கோம். அதனாலயே அங்க அடிக்கடி நம்மளுக்கு மண்ணரிப்புலாம் வந்து ஏற்படுது. அதிகமா நியூஸ்லயும் நம்ம வந்து பார்த்தோம்னா அதை பார்த்துட்டு தான் இருக்கோம். ஓகேவா?
அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது அவுட்டர் இமாலயாஸ்னு சொல்ற வெளி இமயமலைன்னு சொல்ற இந்த சிவாலிக். இந்த சிவாலிக்கும் அதே மாதிரி நமக்கு ஜம்முல இருந்து அசாம் வரைக்கும் எக்ஸ்டென்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தனா, அதாவது இமயமலை ஆறுகளால் கொண்டு வரப்படுற அந்த டீப்ரீஸ்னு சொல்ற அந்த படிவுகள் எல்லாமே இங்க நம்மளுக்கு படிய வைக்கப்படுது. சோ கிளேஷியர் நம்மளுக்கு கங்கோத்ரி, யமுனோத்ரி இந்த மாதிரி நிறைய பனியாறுகள்ல இருந்து நமக்கு ரிவர்ஸ் ஃபார்ம் ஆகும். அந்த ஆறுகள் கொண்டு வர அந்த படிவுகள் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இங்க நம்மளுக்கு படிய வைக்கப்படுது. இது ரொம்ப டிஸ்கண்டினியூஸா இருக்கும். ஹிமாச்சலை விட ரொம்ப டிஸ்கண்டினியூஸ். இதோடைய ஹைட் வந்து கம்மி, 900ல இருந்து 1100 மீட்டர்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கும். அடுத்து இதோடைய அகலம் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு 10 கிலோமீட்டர்ல இருந்து 50 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இதோட அகலம் வந்து ஈஸ்டர்ன் சைட்ல அசாம் அந்த மாதிரி சைட்ல 10 கிலோமீட்டரும், வெஸ்ட் சைட்ல ஜம்மு சைட்ல எல்லாம் வந்து 50 கிலோமீட்டரும் இருக்கும். சோ இந்த அவுட்டர் இமாலயாஸ்ல கண்டென்ட் இவ்வளவுதான் நம்மளுக்கு. ஆனா இந்த அவுட்டர் இமாலயாஸ்ல நமக்கு கேட்கறதுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கு. அதை நான் பார்க்கலாம். இந்த இமயமலை வந்து ஜம்முல இருந்து அசாம் வரைக்கும் இருக்கு. இதோடைய ஒரு பகுதி வந்து ஆறுகளால் உருவாக்கப்பட்ட அந்த படிவுகளால் வந்து நம்மளுக்கு ஃபார்ம் ஆனது. உயரம் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இதோடைய அகலம் வந்து 50ல இருந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். இது ரொம்ப டிஸ்கண்டினியூஸான ஒரு மவுண்டன் ரேஞ்ச். இந்த சிவாலிக் இமயமலைன்னு சொல்லும் போது நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து என்னன்னா, டூன்ஸ் அண்ட் டுயார்ஸ். டூன்களும் டுயார்ஸ்னா என்னன்னு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். பார்க்கலாம் இது என்னன்னா என்ன. இந்த டூன்ஸ் அண்ட் டுயார்ஸ்னா ஒண்ணும் இல்ல, இது வந்து ஒரு பள்ளத்தாக்கு, வேலிஸ். வேலினா நம்மளுக்கு மவுண்டன், இரண்டு மலைத்தொடர்களுக்கு இடையில் இருக்கும் பகுதி, அந்த அந்த பகுதியை தான் நம்ம வேலிஸ்னு சொல்றோம். சோ இந்த வேலி நம்மளுக்கு எதுக்கு நடுவுல இருக்குன்னா, சிவாலிக்குக்கும் லெசர் ஹிமாலயாஸ், அதாவது ஹிமாச்சல் இமயமலைக்கும் சிவாலிக்குக்கும் நடுவுல தான் இந்த வேலிஸ், நம்மளுக்கு நீண்ட பள்ளத்தாக்குகள் இருக்கு. இந்த பள்ளத்தாக்குக்கு வந்து பார்த்தோன்னா, இந்த பள்ளத்தாக்கு நம்மளுக்கு மேற்கு பகுதியில இருந்தா டூன்ஸ்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் சைட்ல இருக்கிற இந்த நீண்ட பள்ளத்தாக்குக்கு டூன்ஸ்னு நேம். ஓகேவா? இதுவே வந்து பார்த்தோன்னா கிழக்கு பகுதியில இருக்கிற இந்த மாதிரி பள்ளத்தாக்கு, ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிற இந்த மாதிரியான பள்ளத்தாக்க டுயார்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பகுதி வந்து பார்த்தோன்னா மக்கள் வசிப்புக்கு, அதாவது குடியிருப்பு வளர்ச்சிக்கு ஏற்றதா இருக்கு. டேராடூன்லாம் நம்ம சொல்றோம் இல்லையா? டூன்ஸும் டுயார்ஸும் ஒண்ணு இல்ல. சிவாலிக் இமாலயாஸ்கோ இமாச்சல் இமாலயாஸ்கோ நடுவுல இருக்கிற நீண்ட குறுகலான பள்ளத்தாக்கு. டூன்ஸ்னா வெஸ்ட் சைட்ல இருக்கிற வேலி, டுயார்ஸ்னா ஈஸ்டர்ன் சைட்ல இருக்கிற வேலி. இது நம்மளுக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட். இது நம்மளுக்கு கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. டூன்ஸ்னா என்ன, டுயார்ஸ்னா என்னன்னு. ஓகேவா? சோ வெஸ்டர்ன் இமாலயாஸ் பார்த்தோம். இப்ப வந்து பார்த்தோம்னா நம்ம சென்ட்ரல் இமாலயாஸ் உடைய டிவிஷனா எப்படி இருக்கு, எப்படி டிவைட் பண்ணிருக்காங்கன்றத டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம ஈஸ்டர்ன் இமாலயாஸ பத்தி பார்க்க போறோம். ஓகேவா? ஈஸ்டர்ன் இமாலயாஸ் எப்படி இருக்கு, அது எப்படி இது பண்றாங்க. புக்கு பாயிண்ட் கவர் ஆயிரும் உங்களுக்கு 100%. அதை தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா வந்து தேவைப்படுற கண்டென்ட்ட எப்பப்பெல்லாம் எங்கெங்கெல்லாம் தரணுமோ நான் கொடுத்துருவேன் உங்களுக்கு. பெனின்சுலர் பிளாட்டிவ்லாம் வந்து அதிகமான கண்டென்ட் அவுட் சைட்ல இருந்து தான் இருக்கும். ஏன்னா புக்குடைய சோர்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா போதுமானதா இல்ல. கிளியருங்களா? ஓகேங்க. ஈஸ்டர்ன் இமாலயாஸ், கிழக்கு இமயமலைய புருவாஞ்சல்னு சொல்லுவாங்க. குழப்பிக்காதீங்க, பிற்பாஞ்சல் வேற, பூர்வாஞ்சல் வேற, பூர்வாத்ரி வேற. நான் இங்க வேணாலும் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். பூர்வாத்ரி. பிற்பாஞ்சல் வந்து பார்த்தனா சிறிய இமயமலை, அதாவது நமக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீர் சைட்ல இருக்கிற மவுண்டன் ரேஞ்ச், ஹிமாச்சல் இமாலயாஸ்ல இருக்கிற ஒரு மவுண்டன் ரேஞ்ச். புருவாஞ்சல் என்றது வந்து பார்த்தனா ஈஸ்டர்ன் இமாலயாஸ். கிழக்கு இமயமலைய நம்ம வந்து பார்த்தனா புருவாஞ்சல்னு கூட சொல்லலாம். அப்போ புருவாத்ரினா என்னதுங்க? பூர்வாத்ரி.
அதுனா என்னது? சொல்ல முடியுமா? பூர்வாதிரினா என்னன்னு? வெஸ்டர்னா? என்ன வெஸ்டர்னு? தெரிஞ்சிரும் இந்த கிளாஸ் முடியறதுக்குள்ள பூர்வாதிரினா என்னதுன்னு தெரிஞ்சா சொல்லுங்க. இல்ல நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம் இல்லையா? வெஸ்டர்ன் இமாலயாஸ் இல்ல. வெஸ்டர்ன் இமாலயாஸ்னா நான் வெஸ்டர்ன் இமாலயாஸ் நடத்தும் போதே சொல்லிருவேன். இந்த அளவுக்கு எல்லாம் வெயிட் பண்ணிலாம் சொல்ல மாட்டேன். ஓகேவா? பார்க்கலாம். பார்ப்போம் நம்ம அடுத்தடுத்து. கிளியரா? ஈஸ்டர்ன் இமாலயாஸ், பூர்வாஞ்சல். இந்த கிழக்கு இமயமலை வந்து பார்த்தனா நம்மளுக்கு கம்ப்ளீட்டா இது இமயமலையுடைய ஒரு கிழக்கு தொடர்ச்சி தான். நார்த் ஈஸ்ட் வடகிழக்கு மாநிலங்களை வந்து பார்த்தனா முழுவதுமா வந்து உள்ளடக்கி இருக்கு. இந்த கிழக்கு இமயமலை வந்து பார்த்தனா நம்மளுக்கு தென்மேற்கு பருவக்காற்று, அதாவது இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன் சொல்லுவோம் இல்லையா? இந்த சவுத் வெஸ்ட் மான்சூன்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நிறைய ரெயின்ஃபாலரா ரிசீவ் பண்ணும். இந்த கிழக்கு இமயமலையுடைய பெரும்பாலான ஹில்ஸ் நம்மளுக்கு இந்தியா அண்ட் மியான்மர் பார்டர்ல இருக்கு. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் தி ஹில்ஸ் வந்து நம்மளுக்கு இந்தியா மியான்மர் பார்டர்ல வந்து பார்த்தனா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, கிழக்கு இமயமலை நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸை கவர் பண்ணுது. சவுத் வெஸ்ட் மான்சூன் தென்மேற்கு பருவக்காற்றுனால ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த சீசனல் டைம்ல அதிகமான ரெயின்ஃபாலை ரிசீவ் பண்ணுது. அதுக்கப்புறம் பெரும்பாலான குன்றுகள் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்தியா அண்ட் மியான்மரை கவர் பண்ணி இருக்கு. பூர்வாஞ்சல் குன்றுகள் இவை இமயமலையின் கிழக்கு கிளை வடகிழக்கு மாநிலங்கள்ல பரவி இருக்கு. பெரும்பாலான குன்றுகள் மியான்மர் மற்றும் இந்திய எல்லைக்கிடையே காணப்படுகிறது. சரிங்களா? அதுக்கடுத்து அங்க இருக்கிற முக்கியமான குன்றுகள் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த குன்றுகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைந்துதான் நம்மளுக்கு பூர்வாஞ்சல் குன்றுகள், ஈஸ்டர்ன் இமாலயாஸ்ன்ற மாதிரி நேம் வந்திருக்கு. சோ இதாங்க முக்கியமான குன்றுகள்னு சொல்லும் போது நம்மளுக்கு இதுதான் வந்து பார்த்தோன்னா மெயின். தெரியுதுங்களா? உங்களுக்கு மேப் விசிபிள் ஆகுதா? ஜூம் பண்ணணும்னா சொல்லுங்க, ஜூம் பண்றேன். ஓகேனா இப்படியே கூட நம்ம இந்த மேப்ல இருக்கிற ஹில்ஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். காசி, காரோ, ஜெயின்டியா இந்த 3 குன்றுகள் தெரியுது இல்லையா? காசி, காரோ, ஜெயின்டியா இது 3மே வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு மேகாலயா. காசி, காரோ, ஜெயின்டியா இது 3மே நம்மளுக்கு வந்து மேகாலயா. அடுத்து எழுதிக்கோங்க, இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது நான் சொல்றேன். காசி, காரோ, ஜெயின்டியா இது 3மே நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா மேகாலயா. அதுக்கப்புறம் வந்து டாஃப்லா ஹில்ஸ், மிஷ்மி ஹில்ஸ். டாஃப்லா அண்ட் மிஷ்மி ஹில்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. ஏபி அருணாச்சல் பிரதேஷ்ல இருக்கு. நாகா ஹில்ஸ் நம்மளுக்கு வேண்டாம், அது நாகாலாந்து சொல்லிடுவோம். மீசோ ஹில்ஸ் நம்ம மிசோரம்னு சொல்லுவோம். நான் ஒரு கொஸ்டின் கேக்குறேன், மீக்கேர் ஹில்ஸ் வந்து எங்க இருக்கு? மேப்பை பார்த்து சொல்ல முடியுமா? அசாம். அசாம். எஸ், மேப்பை பார்த்து சொல்லிடலாம், அசாம். அதுக்கடுத்து வந்து பாட்காய்பம் அருணாச்சல பிரதேஷ். ஓகே, பட் இதோடைய மெஜாரிட்டி அருணாச்சல் பிரதேஷ். பட் இதோடைய பார்ட் நம்மளுக்கு வந்து மியான்மருக்கும் போகும். சரிங்களா? மியான்மருக்கும் போகும். பாரல் ஹில்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு ஒரு 2 ஸ்டேட்ஸ் அந்த மாதிரி இதை கவர் பண்ற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். பாரல் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நாகாலாந்து, கொஞ்சம் மணிப்பூர், அசாம், மேகாலயா இந்த மாதிரி ஒரு 3 to 4 ஸ்டேட்ஸை வந்து பார்த்தோன்னா கம்ப்ரெஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது மோஸ்ட்லி கேட்க வாய்ப்பு இல்லை. நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து காசி, காரோ, ஜெயின்டியா ஹில்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. டாஃப்லா அண்ட் மிஷ்மி ஹில்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? கிளியருங்களா? அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்க மேம். காசி, காரோ, ஜெயந்தியா வந்து அசாம்ல இருக்கா மேகாலயாவா மேம்? மேகாலயா. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் இருங்க. அசாம் இல்லையா மேம்?
இல்லப்பா இல்ல. இருங்க. இந்த மேப்ல மேக்ஸிமம் ஜூம் பண்ணியாச்சு. மேகாலயா தெரியுதா? அதேதான். இங்க கொஞ்சம் இதுவா இருக்கு. மேகாலயா தெரியுதுங்களா? வெஸ்ட் காரோ, ஈஸ்ட் காரோ, வெஸ்ட் காசி, ஈஸ்ட் காசி, ஜெயின்டியா ஹில்ஸ்ன்ற மாரி இருக்கு. தெரியுதுங்களா? எஸ் மேம், எஸ் மேம். ஓகேவா? நான் ஜூம் பண்ணிட்டேன். இதுக்கு மேல எனக்கு ஜூம் ஆகல. இதோ இது மேல அசாமு. இது கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்குன்னு நான் விட்டுட்டேன். அருணாச்சல் பிரதேஷ்ல அபோர் ஹில்ஸும் எழுதிக்கோங்க. அருணாச்சல் பிரதேஷ் இங்க இருக்கு. டாஃப்லா, அபோர், அப்புறம் பாட்காய் பம்ப் நம்மளுக்கு இங்க பார்டர் மேக்சிமம் மியான்மர். ஓகேங்களா? ஓகே, நான் இன்னொரு ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இங்கேயே எழுதுறேன். ஹரக்கன் யோமா, சரிங்களா? இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு எங்க இருக்கு? இதா நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன். அரக்கன் யோமா இஸ் தி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் ஹிமாலயாஸ் located in dash. அரக்கன் யோமா வந்து இமயமலையோடைய ஒரு தொடர்ச்சி, ஒரு நீட்சம்னு சொல்லலாம். இது நம்மளுக்கு எங்க லொகேட் ஆயிருக்கு? இமயமலையுடைய நீட்சம்னு சொல்ற ஒரு கண்டினியூஷன் சொல்ற இந்த அரக்கன் யோமா எங்க லொகேட் ஆயிருக்கு? இது வந்து நம்ம இந்தியாவுக்கு பக்கத்துல, ஈஸ்டர்ன் இமாலயாஸ்க்கு, செவன் சிஸ்டர்ஸ்க்கு பக்கத்துல இருக்கிற நாடு. இதுவும் ஒன் ஆஃப் தி ஆன்சர். இது வந்து நான் சொல்றேன். அந்தமான நிக்கோபார் வந்து பார்த்தோன்னா இந்த அரக்கன் யோமா மவுண்டன் ரேஞ்சோடைய எலிவேஷன் சொல்லுவாங்க. பட் இந்த ரேஞ்ச் எங்க இருக்குன்னு நான் கேக்குறேன். இந்த மவுண்டன் ரேஞ்ச் நடுவுல பே ஆஃப் பெங்கால்ல நமக்கு சம்மர்ஜ் ஆயிரும். சம்மர்ஜ் ஆகி அதுக்கப்புறம் எலிவேட் ஆகி மேல தெரியும். அந்த எலிவேட்டட் போர்ஷன் தான் இப்ப அந்தமான நிக்கோபார் ஐலாண்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? அது ஒரு கண்டென்ட். நான் அந்த கண்டென்ட்டுக்கு போல. இந்த மவுண்டன் ரேஞ்சே எங்க லொகேட் ஆயிருக்கு? சூப்பர். மியான்மர்ல இருக்கு. ஓகேவா? மியான்மர்ல இருக்கிற இந்த மவுண்டன் ரேஞ்சு மியான்மரை தாண்டி நம்மளுக்கு கடலுக்கு கீழே மறைஞ்சி அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எலிவேட்டடா மேல தெரியுது. அந்த எலிவேட்டட் போர்ஷன் தான் அந்தமான நிக்கோபார் ஐலாண்டுன்ற மாதிரி நமக்கு சொல்றாங்க. ஓகே, கிளியருங்களா? Is the extension of Himalayas located in Myanmar. இது ஒரு கண்டென்ட் நம்மளுக்கு. அடுத்து இமயமலையோடைய ரீஜனல் டிவிஷனை பார்க்க போறோம். இது வந்து தி மோஸ்ட் எக்ஸ்பெக்டட். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம்பான்ற மாதிரி நம்மளுக்கு இது. இந்த டிவிஷன் வந்து பார்த்தனா நம்மளுக்கு ரிவர்ஸ், ஆறுகள் இருக்கு இல்லையா, ரிவர்ஸ், அத பேஸ்டு நம்மளுக்கு வந்து பார்த்தனா ஃபார்ம் பண்ணிருக்காங்க. இந்த டிவிஷன் நம்மளுக்கு இட்ஸ் வாஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் ரிவர்ஸ். ஓகே, பார்க்கலாம். ரீஜனல் டிவிஷன் ஆஃப் இமாலயாஸ், சரிங்களா? ரீஜனல் டிவிஷன் வந்து பாருங்க. பஞ்சாப் இமயமலை வந்து நம்மளுக்கு இண்டஸ் ரிவருக்கும் சட்லஜ் ரிவருக்கும் நடுவுல இருக்கிற பகுதியை பஞ்சாப் இமாலயாஸ்னு சொல்றோம். சட்லஜ் ரிவருக்கும் காலி ரிவருக்கும் நடுவுல இருக்கிறது குமையோன் இமாலயாஸ்ன்றாங்க. நான் ஸ்லைடு காட்டுறேன். காலி ரிவருக்கும் தெஸ்தா ரிவருக்கும் நடுவுல இருக்கிறது நேபாள் இமயமலை. தெஸ்தா ஆறுக்கும் பிரம்மபுத்திரா ஆறுக்கும் நடுவுல இருக்கிறது அசாம் இமயமலை. இது வந்து ஒரு மேட்சா கூட நம்ம கேட்கலாம், சரிங்களா? இண்டஸ்க்கும் சட்லஜ்க்கும் நடுவுல இருக்கிற பகுதிய காஷ்மீர் இமாலயாஸ், பஞ்சாப் இமாலயாஸ் ஆர் இமாச்சல் இமாலயாஸ்னு சொல்லலாம். அடுத்து சட்லஜ்க்கும் காலி ரிவருக்கும் நடுவுல இருக்கிறது குமையூன் இமாலயாஸ்னு சொல்லலாம். மத்திய இமயமலை அல்லது நேபாள் இமயமலை காலி ரிவருக்கும் திஸ்தா ரிவருக்கும் நடுவுல இருக்கு.
அசாம் இமயமலை அல்லது கிழக்கு இமயமலை வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு திஸ்தா ரிவருக்கும் தியாங்னா ஒண்ணு இல்ல, அருணாச்சல் பிரதேஷ் சைட்ல வந்து ரிவர் பிரம்மபுத்திராவை வந்து தியாங்குன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா தியாங்ன்ற பள்ளத்தாக்கு வழியா தான் இந்த பிரம்மபுத்திரா ரிவர் நம்ம இந்தியாவிலேயே என்டர் ஆகுது. சோ அருணாச்சல் பிரதேஷ் ஏரியாவை தியாங், அருணாச்சல் பிரதேஷ் ஏரியால பாஸ் ஆகுற பிரம்மபுத்திரா ரிவருடைய ரீஜனல் நேம் இது. கிளியருங்களா? இது ஹிமாலயாஸோடைய ரீஜனல் டிவிஷன். ஓகேவா? ஹிமாலயாஸ் நம்ம கவர் பண்ணிருக்கோம். போன கிளாஸ்ல கொஞ்சம், இந்த கிளாஸ்ல கொஞ்சம், 2 கிளாஸ்ல நம்ம சேர்த்து பார்த்தாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம்னா நார்த் இந்தியன் பிளேன்ஸ பத்தி பார்ப்போம். ஓகேவா இது வரைக்கும்? சரிங்களா? இப்ப நம்ம பார்க்க போறது வட இந்திய சமவெளி. ஓகே, பிளேன்ஸ்ன்றது அது நேம்லயே நம்மளுக்கு இருக்கு. ஒரு சமமான நிலப்பரப்புன்னு சொல்லுவோம். நாகரிகங்கள் எல்லாம் வளர்ந்ததே வந்து ஆற்றங்கரையை ஒட்டி இருக்கிற சமவெளி பகுதிகள்ல தான் நம்மளுக்கு சிவிலைசேஷன் எல்லாமே வந்து பார்த்தோன்னா எஸ்டாப்ளிஷ்ட் ஆச்சு. இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த வட இந்திய சமவெளியுடைய ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நம்ம ஒரு லேண்ட் ஃபார்மும் எப்படி இருக்கும்ன்றத அனலைஸ் பண்ணலாம், புரிஞ்சுக்கலாம். இமயமலை இருக்குங்க. ஓகே, ஹிமாத்ரி, இமாச்சல், சிவாலிக், இந்த இமயமலை இருக்கு. இந்த இமயமலை முடிஞ்ச உடனே இந்த இமயமலை பகுதிகளுக்கு கிழக்கே சவுத்ல நமக்கு ஃபர்ஸ்ட் வர்றது பாபர் என்ற ஒரு லேண்ட் தான். இந்த பாபர் என்ற லேண்ட்ல நமக்கு ஃபுல்லா வந்து பார்த்தோன்னா பெபிள்ஸ் தான் இருக்கும். அதாவது கூழாங்கற்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த மாதிரி பெபிள்ஸ் தான் நம்மளுக்கு வந்து இருக்கும். இந்த பகுதியில வந்து நம்மளுக்கு ரிவருடைய நீரோடைகளுடைய ஓட்டம் அந்த அளவுக்கு கிளியரா தெரியாது. ஏன்னா இந்த பெபிள்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த வாட்டர் எல்லாமே அப்சர்வ் பண்ற ஒரு நேச்சரோட இருக்கிறது. வாட்டர் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிடும் நம்மளுக்கு. இந்த பாபர் ஜோன், இந்த பாபர் நிலப்பகுதிக்கு அடுத்து நம்மளுக்கு டெராய் பகுதி வரும். இந்த டெராய் பகுதி வந்து அடர்ந்த காடுகளுடைய பகுதி, டென்ஸான ஃபாரஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபாரஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு இந்த டெராய் ஜோன்ல தான் இருக்கு. சரிங்களா? அடர்ந்த காடுகள், நேபாள் டெராய்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. ஓகே, இந்த டெராய் பகுதி முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ரெப்ரசன்டேஷன் நம்மளுக்கு 3Dல இப்படி கொடுத்திருந்திருக்காங்க. ஒரு ரிவர் போகுது, இதான் ரிவர்னு வச்சுப்போம். இந்த ரிவருக்கு பக்கத்திலேயே இருக்கிற லேண்ட காதர் நிலம்னு சொல்லுவாங்க. ரிவர் இருக்குன்னா இந்த ரிவருக்கு பக்கத்திலேயே இருக்கிற நிலப்பரப்பை வந்து காதர் நிலம்னு சொல்லுவாங்க. சோ இந்த ரிவர்னால இந்த லேண்ட் அதிகமான வெள்ளப்பெருக்க வந்து சந்திக்கும். அதிகமா ஃப்ளட்டை வந்து இந்த ரிவர், இந்த லேண்ட் நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். ஒரு வருஷமும் ரெயின்ஃபால் பெய்யும் போதும் இந்த லேண்ட் அடிச்சுட்டு போய் புதிய வண்டல் மண்ணால படிய வைக்கப்பட்டு இருக்கும். அந்த காதர் நிலத்துக்கு பக்கத்திலேயே இருக்கிற ஒரு மேடான பகுதியை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பாங்கர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு இந்த வியூல கொடுத்திருக்காங்க. காதருக்கு அடுத்து இருக்கிற மேடான பகுதிய பாங்கர் நிலம்னு சொல்லுவாங்க நம்மளுக்கு. அப்புறம் நம்மளுக்கு டெல்டா பகுதி வரும். டெல்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா கடல் தான். வாட்டர் வந்து நம்மளுக்கு கடல்ல போய் வந்து மர்ஜ் ஆயிரும். இது வந்து ஒரு சும்மா ஒரு சிம்பிளான ரெப்ரசன்டேஷன். நம்ம வந்து 1 by 1 எப்படி இருக்குன்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி நார்த் இந்தியன் பிளேன்னா என்னன்னு ஒரு சின்ன இன்ட்ரோவை பார்த்துட்டு போகும். இது வந்து ஒரு நார்த் இந்தியன் வட இந்திய சமவெளி, ஒரு வளமான சமவெளி. நமக்கு தெரியும் தான், இது ஃபர்டைல் லேண்ட் தான். இது வந்து நம்மளுக்கு 7 நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ கம்ப்ரஸ் பண்ணி இருக்கு நம்மளுக்கு. ஓகேவா? உத்தரப்பிரதேஷ், பீகார், இந்த மாதிரி 7 நார்த் இந்தியன் ஸ்டேட்ஸ நம்மளுக்கு கவர் பண்ணி இருக்கு. யூபி, பீகார், வெஸ்ட் பெங்கால், ராஜஸ்தான், அஸ்ஸாம் ஏரியா, இது எல்லாமே நம்மளுக்கு கவர் பண்ணும். அடுத்து இந்த பிளேன் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா சவுத் ஆஃப் நார்த்தன் மவுண்டன்ஸ்ல இருக்கு. சரிங்களா? இந்த பிளேன் நம்மளுக்கு வடக்கு மலை இருக்கு இல்லையா, நார்த்தன் மவுண்டன்ஸ், இமயமலைக்கு தென்புறம் பறந்து காணப்படுது. சிந்து, கங்கை, பிரம்மபுத்திரா மற்றும் அதன் துணை ஆறுகள், இந்த இமாலயன் ரிவர்ஸ் சொல்ற இமயமலை ஆறுகள்னு சொல்ற இண்டஸ், கங்கா, பிரம்மபுத்திரா மற்றும்
அதோடைய துணை ஆறுகளால் கொண்டு வரப்படுகின்ற வண்டல் படிவு அழுவியம் வந்து இங்க டெபாசிட் ஆகுது. அந்த துணை ஆறுகளால் கொண்டு வரப்படுகின்ற வண்டல் படிவுகளை கொண்ட ஒரு வளமான சமவெளியா இது இருக்கு. இதோடைய நீளம் கொடுத்திருக்காங்க, ரொம்ப முக்கியம். இதோட நீளம் வந்து நம்மளுக்கு 2400 கிலோமீட்டர். சரிங்களா? இதோடைய அகலம் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி, வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட், ஓகேவா? வெஸ்ட்ல விட ஈஸ்ட்ல அகலம் ஜாஸ்தி. வெஸ்ட்ல 240 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னா போக போக ஈஸ்டர்ன் சைட் போகும்போது 320 கிலோமீட்டர் வரைக்கும் போகுது. வெஸ்ட் டு ஈஸ்ட் வித் இன்க்ரீஸ் ஆகுது, நல்லா பாத்துக்கோங்க. மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி. அடுத்து இதோடைய ஏரியா, லென்த் ஏரியா ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. 7 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர். 7 நார்த் இந்தியன் ஸ்டேட் சைடு கவர் பண்ணுது. அடுத்து இதோடைய ஏரியா வந்து பார்த்தோன்னா 7 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர். இது இதோடைய இன்ட்ரடக்ஷன் நம்மளுக்கு. ஓகேவா? அடுத்து இந்த சமவெளியை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாயிண்ட் நம்ம புக்ல கொடுத்திருக்காங்க. The Great Plain of India is remarkably a homogeneous surface. homogeneous போது ஒரே மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு with an imperceptible slope. சரிங்களா? இம்பர்சிபிள்னா இல்லன்ற மாதிரி ஒரு மீனிங். எங்கேயும் வந்து பார்த்தோன்னா எந்த சரிவுகளும் இல்லாம, மேடு பள்ளம் எதுவுமே இல்லாம ரொம்ப சீரான ஒரு நிலப்பரப்பு. இதுதான் வட இந்திய சமவெளிய எக்ஸ்பிளைன் பண்ற ஒரு நல்ல ஒரு டேர்ம், நல்ல ஒரு ஒரு சென்டென்ஸ். இது வந்து மேடு பள்ளமற்ற ஒரு சீரான சமப்பரப்பை அமைந்துள்ளது. வட இந்திய சமவெளினாலே அதுக்கான டெபினிஷன் இதான். ஒரே மாதிரி இருக்கிற ஒரு ஹோமோஜினஸ் சர்ஃபேஸ் வித் அன் இம்பர்சிபிள் ஸ்லோப். கிளியருங்களா? இம்பர்சிபிள் போது நம்மளுடைய கண்ணுக்கு புலன்படாத ஒரு விஷயம், நம்மளால பார்க்க முடியாத, நம்ம கண்ணுக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம். சோ நம்மளால தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு எந்த ஒரு ஸ்லோப் ஏற்றத்தாழ்வும் இல்லாத ஒரு பகுதின்றத கொடுத்திருக்காங்க. இந்த சமவெளி நம்மளுக்கு படிய வைத்தல், அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா டெபோசிஷன் சொல்ற இந்த படிய வைத்தல் என்ற ஒரு செயலாக்கத்தினால் உருவாக்கப்பட்டது. என்ன டெபாசிட் ஆகுது? ரிவர்ஸ் உடைய படிவுகள் தான் டெபாசிட் ஆகுது. இமயமலை மற்றும் இந்திய மலையுடைய டெபாசிட் இங்க நம்மளுக்கு இருக்கு. சரிங்களா? இவ்வாறு மலையடி சமவெளிகள் மற்றும் வெள்ள சமவெளிகளில் அதிகமான வண்டல் படிவுகளை படிய வைக்கின்றது. நம்மளுக்கு தெரியும், செடிமெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா நமக்கு டெபாசிட் ஆகுது. இதுதாங்க வட இந்திய சமவெளின்னு சொல்லும் போது நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்த்திருக்கோம். எங்க இருக்கு, இது ஏரியா என்ன, இதோடைய வித்து என்ன, என்ன ரிவரோட டெபாசிட் எல்லாம் இங்க படிஞ்சிட்டு இருக்கு, பிளேனா என்னன்றதுக்கான ஒரு கிளியர் கட்டான டெபினிஷன். சரிங்களா? இதான் வந்து நம்மளுக்கு நார்த் இந்தியன் பிளேன்ஸ்க்கான இன்ட்ரடக்ஷன். ஓகேவா? இப்போ நம்ம பாபர் லேண்ட்னா என்ன, இது வரைக்கும் கிளியருங்களா? இப்ப நம்ம பாபர்னா என்ன, காதர்னா என்ன, டெராய்னா என்னன்னு 1 by 1 வந்து we will discuss. நல்லா இமேஜ் பாத்துக்கோங்க. நான் வந்து இமேஜ் கொடுத்திருக்கேன் இல்லையா, கீழே தெரியுதா, சின்னதா ஒரு இமேஜ் கொடுத்துருக்கேன். நிறைய கூழாங்கல்லாம் இருக்கு பாருங்க, நல்லா பெபிள் ஸ்டோன் மாதிரி இருக்கு. இந்த பாபர் ஜோன் வந்து பார்த்தோன்னா பாக்குறதுக்கு இப்படிதான் இருக்கும். ஓகேவா? இது வந்து நம்மளுக்கு அன்அசார்டட் செடிமெண்ட்ஸ். அன்அசார்டட் செடிமெண்ட்ஸ்னா ஒண்ணும் இல்ல, பலதரப்பட்ட படிவு, அதாவது அள்ளி போட்ட மாதிரி கல்லு, மண்ணு, கூழாங்கல். ஏன்னா இமயமலை ஆறுகள் வந்து நம்மளுக்கு வருது இல்ல, இமாலயாஸ் ஃபுல்லா டிராவல் ஆகி நம்மளுக்கு ஒரு சர்ஃபேஸ்ல வந்து டெபாசிட் ஆக போகுது. அந்த இமயமலை ஆறுகள் அடிச்சுட்டு வர எல்லாம் அந்த குட்டி குட்டி பாறைகள், மண்ணு, என்னென்னத்தையோ வந்து கொண்டு வந்து இந்த பாபர் ஜோன்ல டெபாசிட் பண்ணிடும் நம்மளுக்கு. அன்அசார்டட் செடிமெண்ட்ஸ் இமயமலை ஆறுகளால் படிய வைக்கப்படுகிறது, பலதரப்பட்ட படிவுகளால் ஆனது.
அடுத்து இந்த பாபர் ஜோன்ல இருக்கிற அந்த பார்ட்டிகல்ஸ்க்கு, அந்த ஸ்டோன்ஸ்க்குலாம் வந்து பார்த்தோம்னா போரோசிட்டி, இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேர்ம். போரோசிட்டி வந்து நம்மளுக்கு அதிகமா இருக்கு. போரோசிட்டினா ஒண்ணும் இல்ல, வாட்டர அப்சர்வ் பண்ற கெப்பாசிட்டி, நீர உள்வாங்குற ஒரு ஒரு கெப்பாசிட்டி. ஸ்பாஞ்ச் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸ்பாஞ்ச் எல்லாம் எப்படி பாக்குறதுக்கு தண்ணியில நம்ம டிப் பண்ணோம்னா அப்படியே வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். பார்க்க தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும். அந்த ஸ்பாஞ்ச புளியும் போது அதுல இருந்து அவ்வளவு தண்ணி நம்மளுக்கு வந்து கீழே விடும். சோ இதுக்கு வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ற கெப்பாசிட்டி இங்க இருக்கிற செடிமெண்ட்ஸ்க்கு ஜாஸ்தியா இருக்கு. இப்படிவுகளில் நுண்துளைகள் அதிகமாக உள்ளதால், சோ வாட்டர் அப்சர்விங் கெப்பாசிட்டி ஜாஸ்தியா இருக்குன்றதுனால இந்த வழியா போற சிற்றோடையுடைய நீரை வந்து பார்த்தனா இது உள்வாங்கிருது. அதனால இந்த ஏரியா சைட்ல, இந்த ஜோன்ல போற அந்த நீரோடைகள் நம்மளுக்கு மறைந்து காணப்படுது. சோ போரோசிட்டி வந்து ஜாஸ்தியா இருக்குன்றதுனால இந்த ஏரியாவா போற ஒரு சிறு நீரோடைகள் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா டிஸ்அப்பியர் ஆயிருது. இந்த டிஸ்அப்பியர் ஆகுற இந்த நீரோடைகள் நம்மளுக்கு தெராய் ஜோன்ல வந்து அகெயின் ரீஅப்பியர் ஆயிரும். சரிங்களா? இந்த பாபர் சமவெளி வந்து பார்த்தோம்னா இதோடைய வித்து பார்க்கலாம். இட் லைஸ் டு தி சவுத் ஆஃப் ஷிவாலிக். ஷிவாலிக்கு சவுத்ல இருக்கு. வெஸ்ட் டு ஈஸ்ட் ஜம்முல இருந்து அசாம் வரைக்கும் இருக்கு. சரிங்களா? இதோட வித்து வந்து பார்த்தோன்னா வேரியஸ் ஃப்ரம் 8 to 15 கிலோமீட்டர். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதோடைய வித்து வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு அதிகமா எங்க இருக்கும்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் சைட்ல அதிகம். ஜம்மு அண்ட் காஷ்மீர் சைட்ல வந்து 15 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இதோட அகலம் இருக்கும். ஆனால் போக போக இதோடைய அகலம் வந்து குறைந்து அசாம் ஏரியால வந்து பார்த்தோன்னா இதோட அகலம் 8 கிலோமீட்டர் வரைக்கும் குறைஞ்சிடும். அதாவது இதோடைய வித்து வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு வெஸ்டர்ன் சைட்ல, ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் வெஸ்ட் இல்லையா, வெஸ்டர்ன் சைட்ல ஜாஸ்தியாகவும் ஈஸ்ட் நோக்கி போக போக மேற்கில் இருந்து அசாம் சைடு கிழக்கு நோக்கி செல்ல செல்ல இதோடைய அகலம் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். வைடர் இன் வெஸ்டர்ன் பிளேன்ஸ், ஜம்மு டிவிஷன்ல அகலமாகவும் ஈஸ்டர்ன் பிளேன்னு சொல்ற அசாம் சைட்ல நம்மளுக்கு அகலம் குறைவாகவும் இருக்கும். அடுத்து இந்த ஏரியால நம்மனால அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. கிளியருங்களா? இந்த ஏரியால நம்மனால வேளாண்மை செய்ய முடியாது. இப்படிப்பட்ட ஒரு ஜோன்ல எங்க இருந்து நம்ம அக்ரிகல்ச்சர் பண்றது? நீண்ட வேர்களை உடைய மரங்கள் மட்டுமே இங்க நம்மளுக்கு வாழும். நீண்ட வேர்கள் உடைய மரங்கள் மட்டுமே இந்த ஜோன்ல நம்மளுக்கு இருக்கு. சோ பாபர்னு கேட்கும் போதே இதுதான் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா கீவேர்டு வந்து பலதரப்பட்ட படிவுகள், அன்அசார்ட்டட் செடிமெண்ட், போரோசிட்டி ஜாஸ்தி, நுண்துளைகள் வந்து அதிகமா இருக்கு, ஸ்டீம் டிஸ்அப்பியர், நீரோடைகள் வந்து பார்த்தோன்னா மறைந்து காணப்படுது. அதுக்கடுத்து இதோடைய அகலம் வந்து பார்த்தோன்னா வேரி ஆகுது. அகலம் வந்து நம்மளுக்கு ஜம்மு இதுல வைடராகவும் அசாம் ஜோன்ல அகலம் குறைவாகவும் நம்மளுக்கு இருக்கு. இங்க நம்மனால வேளாண்மை அக்ரிகல்ச்சர் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரியான கீவேர்டை மட்டும் நீங்க நோட்ஸ் எழுதும் போது பாயிண்டா இந்த கீவேர்டை மட்டும் எழுதுங்க. சென்டென்ஸா எழுதாதீங்க. சென்டென்ஸா எழுதுனா படிக்க முடியாது. இப்படி ஒரு பேராகிராஃப் மாதிரி நம்ம எழுதி வச்சோன்னா படிக்க தோணாது. பாயிண்டா எழுதுனா மட்டும்தான் படிக்கலான்னு படிப்போம் நம்ம. ஓகேவா? அடுத்த ஜோன் பார்க்கலாம். அடுத்து தராய் பகுதி. இமேஜ்ல இருக்கிற மாதிரிதான் இந்த தராய் பகுதி நம்மளுக்கு இருக்கும். அடர்ந்த காடுகள், நீரோடைகள், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா தெரியும். சரிங்களா? தெராய் மண்டலம் அதிகப்படியான ஈரப்பதம், டாம்ப்னஸ் கொண்ட ஒரு பகுதி. இங்க வந்து காடுகள் வனவிலங்குகள் வாழ்றதுக்கு ஒரு ஏற்ற பகுதியா நம்மளுக்கு இருக்கு. தெராய் பகுதி நம்மளுக்கு என்ன, பாபருக்கு அடுத்து சவுத் ஆஃப் பாபர் நம்மளுக்கு இருக்கு. நீங்க பாபர்ல பாத்தீங்க இல்லையா அகலம், அதுக்கு ஆப்போசிட் இந்த தெராய் பகுதியுடைய அகலம் வந்து ஈஸ்டர்ன் பார்ட்ஸ், கிழக்கு பகுதியில ஜாஸ்தியா இருக்கும். எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதியில ஜாஸ்தி. ஏன் பிரம்மபுத்திரா ரிவர் பாஸ் ஆற சைட்ல ஜாஸ்தியா இருக்குன்னா அதிகமான மழை பொழிவுனால ஜாஸ்தியா இருக்கு. சரிங்களா? பாபருக்கு ஆப்போசிட் இந்த ஜோனோடைய வித்து நம்மளுக்கு. இம்மண்டலம் பாபர் பகுதிக்கு தெற்கில் உள்ளது. இதோடைய அகலம் வந்து 15 இருந்து 30 கிலோமீட்டர் வரை இருக்கு. மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதியில இதோடைய அகலம் ஜாஸ்தியாக இருக்கு.
இதுக்கான காரணம் என்னன்னா, மிக அதிகமான மழைப்பொழிவு பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு பகுதியில இருக்குன்றதுனால இதோடைய அகலம் வந்து கிழக்கு பகுதியில ஜாஸ்தியா இருக்கு. கிளியருங்களா? சின்ன சின்ன டிஃபரன்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா நம்மள வந்து இப்பலாம் வந்து எம்சிக்யூல வந்து நம்மள லாக் பண்ண முடியல. ஒரு காலத்துல எம்சிக்யூலயே நம்ம வந்து விழுந்துருவோம். இப்ப எம்சிக்யூல லாக் பண்ண முடியல. ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான் நம்மள எல்லாரையும் லாக் பண்றதுக்கு அவங்களுக்கு இருக்கிற ஒரே டூல். கன்டென்ட் அவங்க வந்து பார்த்தனா வெளில தேடி கிரியேட் பண்றத விட இருக்கிற கன்டென்ட்டையே வந்து அவங்க ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலே போதும். நம்ம விழுந்துருவோம். சோ படிக்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிடணும். ஓகே இது இப்படி இப்படி இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சாலே ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினை நம்ம ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். எஸ்சிஆர்டி புக்கு தாங்க பேஸ் டிஎன்பிஎஸ்சிக்கு. ஆனால் அந்த எஸ்சிஆர்டி புக்கை படிக்கிறது தான் இங்க விஷயமே. புரிஞ்சு படிக்கணும். அதுல இருக்கிற ஒரு பேராகிராஃபும் என்ன சொல்ல வருதுன்னு தெரியணும். நம்ம ஸ்கூல் எக்ஸாம்க்கு படிக்கிற மாதிரி படிக்க கூடாது. புரிஞ்சுக்கணும். புரியுதா நான் சொல்ல வர்றது? ஓகேனா சொல்லுங்க, அடுத்து பார்க்கலாம். ஓகேவா? புரிஞ்சு படிங்க. எஸ், ஸ்கூலுக்கு படிக்கிற மாதிரி, ஸ்கூல் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கிற மாதிரி படிக்க கூடாது. அடுத்து பாங்கர் பிளேன்ஸ், பாங்கர் சமவெளி. இந்த இமேஜ் நான் வேணும்னா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா? ப்ளூ கலர்ல வந்து ரிவர் போகுது. ஓகேவா? அந்த ரிவருக்கு பக்கத்துல வந்து நம்மளுக்கு லைட் கிரீன்ல ஒரு மாதிரி ஃபிளாரசன்ட் கிரீன்ல இருக்கிற பகுதி வந்து காதர். சரிங்களா? அந்த காதர் பகுதியை தாண்டின உடனே ஒரு மாதிரி பழுப்பு கலர், ஒரு மாதிரி பாச கலர்ல வந்து பார்த்தோன்னா நமக்கு பாங்கர் ஜோன் இருக்கு. சரிங்களா? ரிவர் இப்படி போகுது. அந்த ரிவருக்கு பக்கத்திலேயே இருக்கிறது காதர். அந்த காதர் நிலத்தை தாண்டி இருக்கிறது நம்மளுக்கு பாங்கர். அடுத்து தோ ஆப்னு கொடுத்திருக்காங்க. தோ ஆப்னா ஒண்ணும் இல்ல, லேண்ட் பிட்வீன் டூ ரிவர்ஸ். தோ ஆப், தோ ஆப்னா இரண்டு ஆறுகளுக்கு இடையில் உள்ள பகுதியை தான் நம்ம தோ ஆப்னு சொல்லுவோம். கிளியருங்களா? வேணா இந்த இமேஜ் நீங்க வரைஞ்சு வச்சிருக்கலாம். ஓகேவா? நமக்கு புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக நம்மளுக்கான ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இது. ஓகேங்க, ஃபர்ஸ்ட் பாங்கர் பாத்துறலாம். பாங்கர் பாங்கர் ரெப்ரசன்ட் தி அப்லாண்ட் அலுவியல் ட்ராக். அதாவது இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நீங்க நோட்ஸ்ல எழுதணும். ஒரு மேட்டு நில வண்டல் படிவு. இதுல பார்த்தாலே தெரியுது. அப்லாண்டுன்னும் போது இது ஒரு மேடான ஒரு பகுதி. சோ மேடான ஒரு பகுதின்னும் போது இது ஃபிளட் லிமிட்டுக்கு அபோவ்ல இருக்கு. ஓகேவா? which is lies above the flood limit. flood லிமிட்டுக்கு மேல இருக்கு. ஓகேவா? ஃபிளட் லிமிட்டுக்கு மேல இருக்குன்னும் போது ரிவர் வாட்டர் இங்க வந்து வாஷ் அவுட் ஆகாது. சோ இங்க இருக்கிற மண்ணு எல்லாமே அப்ப நம்மளுக்கு பழைய வண்டல் மண்ணா தான் இருக்கும். சோ ஓல்டர் அலுவியல் சாயிலா தான் நம்மளுக்கு இருக்கும். சரிங்களா? பாங்கர் சமவெளி மேட்டு நில வண்டல் படிவுகளை கொண்ட நிலத்தோற்றம். இங்க உள்ள படிவுகள் எல்லாமே பழைய வண்டல் மண்ணால், ஓல்டு அலுவியல் சாயில்னால ஆனது. இது வந்து நமக்கு அப்லாண்டு மேடா இருக்கு, மேடான ஒரு பகுதின்றதுனால இந்த பகுதி நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிளட் லிமிட்டுக்கு அபோல இருக்கு. அக்ரிகல்ச்சருக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு பகுதி. இங்க இருக்கிற மண்ணுல நம்மளுக்கு வந்து ஹம்மஸ்னு சொல்ற ஆஹ் அந்த ஆர்கானிக் கண்டென்ட் ஜாஸ்தியா இருக்கு. அக்ரிகல்ச்சருக்கு ஏற்ற பகுதி. கிளியருங்களா? ஃபேக்ட்னு சொல்லும் போது இதுதான். அப்லாண்ட் அலுவியல் ட்ராக்ட், ஓல்டர் அலுவியம், above the flood limit. சாயில் வந்து டார்க். நம்மளுக்கு காதர
கம்பேர் பண்ணும்போது இந்த சாயில் வந்து நமக்கு டார்க்கா இருக்கும். அவ்வளவுதான் கண்டென்ட். இவ்வளவுதான். ஒரு 4 பாயிண்ட் 5 பாயிண்ட் தான் இருக்கும். அதை நம்ம வந்து தெளிவா பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டாலே போதும். மறக்காது. அடுத்து காதர். காதர் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு நியூ அலுவியல் ட்ராக்ட். ஏன்னா ரிவருக்கு பக்கத்திலேயே இருக்கு. பாங்கர் மாதிரி மேடா இருக்காது. கொஞ்சம் ஸ்லோ மெதுவான சமமான ரிவருக்கு சமமா இருக்கிற ஒரு ஏரியா. சரிங்களா? ரிவருக்கு பக்கத்திலேயே இருக்கு. அதனால ஒரு ஒரு வருஷமும் வந்து எவ்ரி இயர் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஷ் டெபாசிட்னால இங்க டெபாசிட் ஆகுது. ஒவ்வொரு ஆண்டும் புதிய வண்டல் மண் வந்து நம்மளுக்கு படிய வைக்கப்படுது. சரிங்களா? புதிய வண்டல் மண் இருக்கிற ஒரு பகுதி இது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா இத பெட் நிலம்னு கூட சொல்லலாம். பெட்லாண்ட்னு கூட வந்து பார்த்தோன்னா இத நம்ம வந்து சொல்லலாம். சரிங்களா? காதர்லேண்ட் கன்சிஸ்ட் ஆஃப் சாண்ட், ஸ்லிட், கிளே இது எல்லாமே இருக்கு. களிமண், சேறு இது எல்லாமே இருக்கு. ரொம்ப ஃபர்டைல். இது ஹைலி ஃபர்டைலான ஒரு ஏரியா தான் இந்த காதர் பிளேன் நம்மளுக்கு. ஸோ பாங்கருக்கும் காதருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா கிளியரா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? டெல்டா லாஸ்டா பார்க்க போறது வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு டெல்டா தான். டெல்டானா வந்து என்னது? காதர் சமவெளியை தொடர்ந்து நம்மளுக்கு காணப்படுவது டெல்டா சமவெளி. இந்த சமவெளி வந்து நம்மளுக்கு இங்க கங்கை நார்த்தன் பிளேன்ஸ் டெல்டா சமவெளி எவ்வளவு ஏரியாவை கவர் பண்ணிருக்கு நம்மளுக்கு தந்திருக்காங்க. கிளியருங்களா? இந்த டெல்டால வந்து நமக்கு ரிவரோடைய கடைசி டெபாசிட் இங்கதான் நம்மளுக்கு டெல்டால தான் டெபாசிட் ஆகுது. ரஃபா சொல்ல போனா வந்து என்னன்னா டெல்டானா என்னது? ஆற்றின் முகதுவாரம், அதாவது ரிவர் மவுத்னு சொல்லுவாங்க. முகதுவாரம்னா ஒண்ணும் கிடையாது. நம்மளுக்கு ரிவர் வந்து கடல்ல போய் கலக்கிற இடத்தை தான் நம்ம முகதுவாரம்னு சொல்லுவோம். ஆற்றின் முகதுவாரத்தில் உள்ள முக்கோண வடிவ வண்டல் படிவுகளை கொண்ட நிலம். ஓகேவா? இட்ஸ் அ ட்ரையாங்குலர் ஷேப்டு லேண்ட். ரஃபா இட்ஸ் அ ட்ரையாங்குலர் ஷேப்டு லேண்ட் வித் அலுவியல் டெபாசிட். ரிவர் மவுத்ல ஆற்றின் முக துவாரத்துல ரிவர் இப்படி வருதுன்னா நான் வரையறதுதான் ரிவர். இந்த ரிவருடைய வெலாசிட்டி ஓகேவா? அது ரிவருடைய அந்த வேகம் குறைந்து இந்த ரிவர் வந்து நம்மளுக்கு பல கிளைகளா வந்து கடல்ல போய் சேரத்துக்கு முன்னாடி பிரியும். அந்த கிளைகளை தான் நம்ம வந்து கிளையாறு டிஸ்ட்ரிபியூட்டரின்னு சொல்றோம். இந்த கிளையாறுகளுக்கு நடுவுல முக்கோண வடிவத்துல இருக்கிற இந்த நிலத்தை தான் நம்ம டெல்டா நிலங்கள்னு சொல்லுவாங்க. ரஃப்லி ட்ரையாங்குலர் இன் ஷேப்ல இருக்கும். இந்த நிலம் வந்து பார்த்தனா இந்த ரிவர் கொண்டு வர அலுவியல் டெபாசிட்னால உருவாக்கப்படுகின்ற ஒரு நிலம். லாஸ்ட் இதுதான் ஒரு ரிவருடைய டிராவல் வந்து நமக்கு மவுண்டன்ல ஆரம்பிச்சு சமவெளி பகுதிகளை டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸ உருவாக்கி கடைசியில வந்து பார்த்தோன்னா டெல்டாவை ஃபார்ம் பண்ணி லாஸ்டா கடல்ல போய் வந்து கலந்துரும். காதர் சமவெளியை தொடர்ந்து டெல்டா சமவெளி இருக்கு. இந்த டெல்டா சமவெளி கங்கை ஆற்றினுடைய கடைப்பகுதியான இந்த டெல்டா சமவெளியுடைய சதுர கிலோமீட்டர் நம்மளுக்கு கொடுப்பாங்க. இது இங்க டெல்டா பகுதியில நான் சொன்னேன் இல்லையா, ரிவருடைய வெலாசிட்டி வந்து கம்மியா இருக்கும். ரிவருடைய வெலாசிட்டி லோவா ஆகும் போது இந்த ரிவர் பல கிளைகளாக பிரிஞ்சிரும். அந்த கிளை ஆறுகளுக்கு நடுவுல நம்மளுக்கு முக்கோண வடிவத்துல நிலங்கள் உருவாகும். அந்த நிலங்களே டெல்டா நிலங்கள்னு நம்மளுக்கு அழைக்கப்படுகிறது. சரிங்களா? ஆறுகளுடைய வேகம் குறைவாக இருப்பதால் படிவுகள் படிய வைக்கப்படுகின்றது. டெல்டா சமவெளி புதிய வண்டல் படிவு, பழைய வண்டல் படிவு மற்றும் சதுப்பு நிலங்கள். இங்க வந்து நம்மளுக்கு ஓல்டு அலுவியலும் இருக்கலாம், நியூ அலுவியலும் இருக்கலாம், சதுப்பு நிலங்களும் இருக்கலாம். என்ன வேணாலும் இந்த டெல்டா பிளேன்ல நம்மளுக்கு இருக்கலாம். இந்த டெல்டா பகுதியில இருக்கிற உயர் நிலங்களை சார்ஸ்னும், இங்க இருக்கிற இந்த சதுப்பு நில பகுதியை பில்ஸ்னு சொல்லலாம். நம்மளுக்குடைய ஃபேமஸ் டெல்டா சுந்தர்பன் டெல்டா கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா ரிவர்னால உருவாக்கப்படுகின்ற ஃபேமஸான வேர்ல்ட்லயே பெரிய சதுப்பு நிலம்னு சொல்ற சுந்தரவன டெல்டா நம்மளது தானே இருக்கு. கிளியருங்களா அது வரைக்கும்?
நம்ம ஸ்கூல் புக் பேஸ்ட் தாங்க பார்த்திருக்கோம். ஸ்கூல் புக்கை நம்ம அப்படியே ஸ்லைட்ல ஓட்டாம நான் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ஸ்லைட் பை சைடு இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தோம்னா இது வரைக்கும் நார்த் இந்தியன் பிளேன்ஸ்ல இருக்க டிஃப்ரெண்ட் லேண்ட் ஃபார்ம்ஸை பார்த்தோம். இப்போ ரீஜனல் வைஸ் பார்க்கலாம். ராஜஸ்தான் பிளேன்னா என்ன, பஞ்சாப் ஹரியானா பிளேன்னா என்ன, கங்கா பிளேன்னா என்ன, பிரம்மபுத்திரா பிளேனா என்னன்னு இந்த மாதிரி ரீஜனல் வைஸ் நம்ம வந்து பார்க்க ஆரம்பிச்சோம். ஏரியா வைஸ் நம்மளுக்கு நிலங்களை பொறுத்து ஏரியாவை வச்சு பிளேனை நம்ம நாலா பிரிக்கலாம். ராஜஸ்தான் சமவெளி வறண்ட பகுதி, ராஜஸ்தான் பிளேன், பஞ்சாப் ஹரியானா சமவெளி, அதுக்கப்புறம் கங்கை சமவெளி மற்றும் பிரம்மபுத்திரா சமவெளி, இந்த மாதிரி நம்ம பிரிக்கலாம். சோ இருக்கு பாருங்க. இது வந்து இந்த மேப் கிளியரா இருக்குங்களா? இந்த நார்த்தன் பிளேன்ஸ் கவர் பண்ற ஏரியாவா நம்மளுக்கு கொடுக்கறது ராஜஸ்தான், பஞ்சாப் ஹரியானா, யூபி, பீகார், கொஞ்சம் ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், அசாம் நிறைய நம்மளுக்கு. இந்த மேகாலயா, திரிபுரானா ஸ்லைட்டா, ரொம்பலாம் கிடையாது, கொஞ்சோண்டு தான். ஆனா மெஜாரிட்டி நம்மளுக்கு யூபி, பீகார், வெஸ்ட் பெங்கால், அசாம், பஞ்சாப் ஹரியானால மேஜரா நம்மளுக்கு வந்து நார்த்தன் பிளேன் கவர் ஆகுது. ஓகேங்களா? சோ நார்த்தன் பிளேன் வட இந்திய சமவெளி கவர் பண்ற ஏரியா இது நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ராஜஸ்தான் பார்க்கலாம். இந்த ராஜஸ்தான் சமவெளி வந்து ஆரவழி மலைத்தொடருக்கு வெஸ்ட்ல இருக்கு. ஓகேவா? ஆரவல்லி மவுண்டன் ரேஞ்ச் இப்படி போகுதுன்னா அதுக்கு வெஸ்ட்ல நம்மளுக்கு வந்து பாத்தோம்னா ராஜஸ்தான் சமவெளி இருக்கு. சோ இந்த சமவெளியில ராஜஸ்தான் சமவெளி வந்து பாத்தோம்னா ரொம்ப வளமான பகுதியெல்லாம் இல்ல, கொஞ்சம் ட்ரையான ஏரியா தான். இந்த ராஜஸ்தான் சமவெளியுடைய ஏரியா வந்து 1,75,000 சதுர கிலோமீட்டர். இங்க என்ன ரிவர், ஓகே பிளேனுனா ஏதாவது ஒரு ரிவருடைய டெபாசிஷன் நம்மளுக்கு பதிவு இருக்கணும்ல. என்ன ரிவருடைய டெபாசிஷன் தான் இந்த ராஜஸ்தான் சமவெளியில இருக்குன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு லூனி ரிவரும் மறைந்து போன நதின்னு சொல்ற சரஸ்வதி ரிவருடைய டெபோசிஷன் தான் இருக்கு. இந்த பாயிண்ட் நம்மளுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. எந்த சமவெளியில அதிகமான உப்பு ஏரிகள் இருக்குன்னு கேட்டா ராஜஸ்தான் சமவெளிகள் தான். ஏன்னா இங்க நம்மளுக்கு இந்த ஆவியாதல்னு சொல்ற இந்த எவாபரேஷன் ரேட்டு ஜாஸ்தியா இருக்கும். சோ எவாபரேஷன் ரேட்டு ஜாஸ்தியா இருக்குன்றதுனால இங்க நம்மளுக்கு அதிகமான என்ன சொல்றது சால்ட் வாட்டர் லேக் நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபார்ம் ஆகுது. ராஜஸ்தான் பிளேனு ஆரவல்லிக்கு வெஸ்ட்ல இருக்கு. தென் வந்து பார்த்தோன்னா இதோடைய ஏரியா என்ன, ரிவர் லூனியும் சரஸ்வதி ரிவருடைய படிவுகளால் உருவாக்கப்படுகின்ற ஒரு ஏரியா. இங்க நம்மளுக்கு அதிகமான சால்ட் வாட்டர் லேக் இருக்கு, உப்பு ஏரிகள் ஜாஸ்தியா இருக்கு. ஏரியா இருக்கு, லூனி அண்ட் சரஸ்வதி ரிவருடைய படிவு இருக்கு, உப்பு ஏரி ஜாஸ்தியா இருக்கு. சரிங்களா? சம்ஹார், புஷ்கர் லேக் இதுல நம்மளுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஏரிகள். அடுத்து பஞ்சாப் ஹரியானா. இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளி நார்த் ஈஸ்ட் ஆஃப் கிரேட் இந்தியன் டெசர்ட். நம்ம தார் பாலைவனத்துக்கு நார்த் ஈஸ்ட்ல இருக்கு. தார் பாலைவனம் இங்க இருக்குன்னா இந்த பாலைவனத்துக்கு நார்த் ஈஸ்ட்ல நம்மளுக்கு வந்து இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளி இருக்கு. இந்த சமவெளி வந்து என்ன ரிவருடைய டெபாசிஷனால உருவாக்கப்பட்டதுன்னா சட்லஜ், பியாஸ், ராவி மேஜரா இந்த ரிவருடைய படிவுகளால் வந்து நம்மளுக்கு உருவாக்கப்பட்டது. இந்த பிளேனுடைய ஏரியாவும் ராஜஸ்தான் சமவெளியுடைய ஏரியாவும் ஒண்ணுதான். 1,75,000 ஸ்கொயர் கிலோமீட்டர். ஓகே, ஏறத்தாழ 1,75,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை இந்த சமவெளி கொண்டுள்ளது. பாலைவனத்துக்கு வடகிழக்கே இருக்கு. சட்லஜ், பியாஸ், ராவி ஆறுகளால் ஏற்படும் படிவுகளால் உருவானது. இச்சமவெளி நீர்பிரி மேடாகவும் கங்கை, யமுனை சட்லஜ் ஆற்றிடை சமவெளியாகவும் உள்ளது. நீர்பிரி மேடுனா வாட்டர் டிவைட்னு சொல்லுவாங்க.
நீர் பிரிமேடுன்னும் போது வாட்டர் டிவைட்னு சொல்லுவாங்க. வாட்டர் டிவைட்னா வந்து ஒண்ணும் கிடையாது. ஒரு லேண்ட் இங்க இருக்குன்னு வச்சுக்கலாம். இதான் வந்து ஒரு லேண்ட். சரிங்களா? இந்த லேண்டோடைய ஒரு சைடுல இருந்து ஒரு ரிவர், இன்னொரு சைடுல இருந்து இன்னொரு ரிவர் போகும். இந்த 2 ரிவரும் வெவ்வேறு டைரக்ஷன பார்த்து போகும். அந்த ரிவருக்கு நடுவுல இருக்கிற இந்த சென்ட்ரல் பார்ட்ட தான் வந்து பார்த்தோம்னா, வாட்டர் டிவைடட் லேண்ட்ன்ற மாரி நமக்கு சொல்லுவாங்க. இந்த வாட்டர் டிவைடட் லேண்ட் ஒண்ண பத்தி நம்ம பெனின்சுலர் பிளாட்டிவ் படிப்போம் இல்லையா? அதுல நம்ம வந்து பார்ப்போம். சோ ஒரு சைடு ஒரு ரிவரும், இன்னொரு சைடு இன்னொரு ரிவரும் போயிடும். ரிவர் ஏ, ரிவர் பி. அதுக்கு நடுவுல இருக்கிற அந்த ஜோன தான் வந்து பார்த்தோம்னா நீர்பிரி மேடு. இது வந்து கொஞ்சம் ஒரு மேடான ஒரு பகுதி. எலிவேட்டட் ஜோனா இருக்கும். இங்கிலீஷ்ல வந்து பார்த்தோம்னா வாட்டர் டிவைட்னு சொல்லிடுவாங்க. சரிங்களா? சோ இந்த சமவெளியுடைய ஒரு பகுதியில கங்கை, யமுனை ஆறு போகும். அதுக்கு நடுவுல ஒரு நீர் பிரிமேடு இருக்கு. அதே மாதிரி சட்லஜ், யமுனை ஆறுகிடையே ஒரு நீர் பிரிமேடு இருக்கு. சொல்லப்போனா இன்னும் சிம்பிளிஃபைடா சொல்லணும்னு வந்து பார்த்தோம்னா, இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளியே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு யமுனா ரிவருக்கும் சட்லஜ் ரிவருக்கும் நடுவுல தான் இருக்கு. சரிங்களா? இந்த கங்கை இது கொடுத்திருக்காங்கல்ல, இந்த பாயிண்ட் கூட வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணலாம். கங்கை, யமுனை, யமுனை சட்லஜ் இத கூட நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். பட் இந்த பஞ்சாப் ஹரியானா சமவெளியே வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு சட்லஜ் அண்ட் யமுனா ரிவர், யமுனா ரிவருக்கும் நடுவுல தான் வந்து பார்த்தோம்னா இந்த கம்ப்ளீட்டான ரிவருமே நம்மளுக்கு வந்து இருக்கு. கம்ப்ளீட்டான சமவெளியே நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா இருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா கங்கை சமவெளி. சோ சட்லஜ்க்கும் யமுனாக்கும் நடுவுலயே நமக்கு பஞ்சாப் ஹரியானா பிளேன் கவர் ஆயிருது. அடுத்து யமுனை நதியில இருந்து, யமுனை நதியுடைய வெஸ்ட்ல இருந்து நம்மளுக்கு கங்கை சமவெளி கவர் ஆக ஆரம்பிச்சிடும். யமுனா ரிவர்ல இருந்து கவர் ஆக ஆரம்பிச்சிருது. இட் எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் யமுனா ரிவர் டு தி பங்களாதேஷ் இன் தி ஈஸ்ட். சரிங்களா? இருக்கிற சமவெளியிலேயே நம்மளுக்கு அதிகமான ஏரியாவை கவர் பண்றது கங்கை சமவெளி தான். சோ நார்த் இந்தியன் வட இந்திய சமவெளியுடைய டோட்டல் ஏரியா நம்மளுக்கு 7 லேக் ஸ்கொயர் கிலோமீட்டர்னா அதுல பாதியான 3,75,000 சதுர கிலோமீட்டரை கங்கை சமவெளி தான் கவர் பண்ணுது. சரிங்களா? ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா, பிரம்மபுத்திரா பிளேன், கங்கா பிளேன் கொடுத்துட்டு இதுல எது வந்து அதிகமான ஏரியாவை கவர் பண்ணுதுன்னு கேட்டா கங்கை சமவெளி தான் அதிகமான ஏரியாவை நம்மளுக்கு வந்து கவர் பண்ணுது. இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் பிளேன் நம்ம சொல்றதும் இந்த சமவெளி தான். சரிங்களா? ரிவர் கங்கா அண்ட் இட்ஸ் ட்ரிபியூட்டரிஸ், கங்கை ஆறுகளும் அதோடைய துணை ஆறுகளாலும் உருவாக்கப்பட்ட சமவெளி தான் இந்த கங்கை சமவெளி. கிளியருங்களா? ஏரியா ரொம்ப முக்கியம். யமுனா ரிவர்ல இருந்து நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் லொகேஷன் நான் எக்ஸாக்டா சொல்லணும்னா டெல்லியில இருந்து, டெல்லியோடைய சைட்ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. டெல்லியோடைய ஈஸ்ட்ல இருந்து ஸ்டார்டட் தான் கங்கை சமவெளி நம்மளுக்கு. டெல்லியில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் எக்ஸாக்டான லொகேஷன்னா டெல்லி ரிட்ஜ்னு சொல்லுவாங்க. டெல்லி முகடில் இருந்து ஆரம்பிக்கிறது. நான் மேப் காட்டுறேன். இங்க டெல்லி இருக்கு இல்லையா? சரிங்களா? டெல்லி ரிட்ஜ்ல இருந்து உங்களுக்கு கங்கை சமவெளி ஸ்டார்ட் ஆகும். ரிட்ஜ்னா தமிழ்ல வந்து முகடுன்னு சொல்லுவாங்க. முகடுன்றது ஒண்ணும் இல்ல, ஒரு மவுண்டைன் ரேஞ்சோடைய கடைசி பகுதி தான் முகடுன்னு சொல்லுவாங்க. ஆரவல்லி மவுண்டைன் ரேஞ்ச் நமக்கு டெல்லியில முடியுங்க. அந்த டெல்லியில வந்து சின்ன சின்ன குன்றுகளா வந்து நமக்கு முடிஞ்சிடும். அந்த ஆரவல்லி ரேஞ்சோடைய முடிவை தான் டெல்லி ரிட்ஜ்னு சொல்லுவாங்க. இந்த டெல்லி ரிட்ஜுக்கு ஈஸ்ட்ல நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிரும். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். சரிங்களா? which plains lies east of Delhi ridge? ஈஸ்ட் ஆஃப் டெல்லி ரிட்ஜ். டெல்லி முகடுக்கு கிழக்கில் என்ன சமவெளி, எந்த சமவெளி உள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. ஈஸ்ட் ஆஃப் டெல்லி ரிட்ஜ் நம்மளுக்கு என்ன பிளேன் இருக்குன்னா கங்கா பிளேன். டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். டெல்லி ரிட்ஜுக்கு ஈஸ்ட்ல இருக்கிற சமவெளி என்ன? இந்த கொஸ்டின் நம்ம படிக்காமலே போனா கூட
மேப் ஞாபகம் இருந்தா ஆன்சர் பண்ணலாம். ஓகே, டெல்லி இருக்குப்பா, டெல்லிக்கு ஈஸ்ட்ல என்ன வரும், யூபி, பீகார்லாம் வருது. சோ அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன பிளேன் அங்க ஃப்ளோ ஆகும், ரிவர் கங்கா தான் அங்க நம்மளுக்கு மெஜாரிட்டி. அப்போ கங்கா பிளேன், யமுனா பிளேன்லாம் இல்ல. நம்மளுக்கு பஞ்சாப் ஹரியானா பிளேனு, ராஜஸ்தான் பிளேனு, இந்த மாதிரி நம்மளுக்கு ஆப்ஷன் ஃப்ரேம் பண்ணிருப்பாங்க. கிளியருங்களா? நம்மளா சிலதெல்லாம் வந்து படிச்ச நாலேஜ், படிச்சதெல்லாம் வரும்னு சொல்ல முடியாது. நம்ம படிச்சதை வச்சு அனலைஸ் பண்ணி ஆன்சர் பண்ண வேண்டியதுதான். கிளியருங்களா? எப்பவுமே நம்ம படிச்ச கண்டென்ட் தான் 100% எக்ஸாம்ல கொடுப்பாங்கன்னு அஷூரன்ஸ் கிடையாது. புரிஞ்சு படிச்சுட்டோம்னா படிச்ச கண்டென்ட்டை வச்சு ஆன்சர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? கங்கை சமவெளி மேற்கில் உள்ள யமுனை ஆற்றிலிருந்து வங்காளதேசம் வரை நம்மளுக்கு 3,75,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. கங்கையும் அதன் துணை ஆறுகளான காக்ரா, கங்கையுடைய ட்ரிபியூட்டரிஸ் காக்ரா, கண்டக், கோசி, யமுனா, சம்பல், பெத்வா போன்றவைகளும் அதிக அளவில் வண்டல் படிவுகளை படிய வைத்து இந்தியாவின் மிகப்பெரிய சமவெளியாய் உருவாக்குகின்றன. சரிங்களா? கங்கை சமவெளி கிழக்கு மற்றும் தென்கிழக்கு நோக்கி ஒரு ஸ்லோப்பா, மெயின் சரிவா, ஸ்லோப்புன்னும் போது கடைசியில ரிவர் வாட்டர் எல்லாமே ட்ரெயின் ஆகி கடலுக்கு போற மாதிரி ஒரு ஸ்லோப்பா மென்சரிவை கொண்டு நம்மளுக்கு இருக்கு. சரிங்களா? இது பழைய மேப்புங்க. பிளேன் ஆஃப் கேஞ்சஸ்ன்ற மாதிரி நம்மளுக்கு டெல்லி இருக்குல்ல, டெல்லிக்கு அடுத்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆயிரும் பிளேன் ஆஃப் கேஞ்சஸ். கடைசியில ரிவர் மவுத்ல நம்மளுக்கு சுந்தரவன டெல்டா பகுதி இருக்கு. கங்கை ஆறுகளும் அதன் துணை ஆறுகளும் பாஸ் ஆகுற ஒரு ஏரியா இதுதான் நம்மளுக்கு. அடுத்து பிரம்மபுத்திரா சமவெளி. இந்த பிரம்மபுத்திரா சமவெளி நம்மளுக்கு ஸ்டேட் ஆஃப் அசாம், மெயினா அசாம கவர் பண்ணிருக்கு. கங்கை சமவெளி கிரேட் பிளேன்ஸ் உடைய ஈஸ்ட் கிழக்கு பகுதி இது. பிரம்மபுத்திரா பிளேன் பேர்லயே இருக்கு, ரிவர் பிரம்மபுத்திராவோட டெபாசிட் தான். மத்த பிளேன்ஸ கவர் பண்ணும்போது கம்பேர் பண்ணும்போது இதோட ஏரியா ரொம்ப கம்மி. ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானாலாம் நம்மளுக்கு 1,75,000, கங்கை சமவெளி நம்மளுக்கு 3,75,000 சதுர கிலோமீட்டரை கவர் பண்ணுது. ஆனா பிரம்மபுத்திரா பிளேன் நம்மளுக்கு 56,275 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான், ரொம்ப கம்மியான ஏரியாவை கவர் பண்ணுது. சரிங்களா? இந்த பிரம்மபுத்திரா சமவெளி நம்மளுக்கு காடுகள் மாதிரி நிறைய சதுப்பு நில காடுகளை கொண்ட ஒரு பகுதியா இருக்கு. ஒரு தாழ்நில, ஒரு ஸ்லோப்பான ஒரு பகுதி இது நம்மளுக்கு கிழக்கு பகுதியில இருக்கு. இதோட ஏரியா என்ன? ஓகேவா? நார்த்தன் பிளேன்ஸ் நம்ம கவர் பண்ணியாச்சு. கிளியருங்களா? நான் ஒரு 2 கொஸ்டின் கேக்குறேன், 2 கொஸ்டினை ஆன்சர் பண்ணிட்டு நம்ம அடுத்தது போயிடலாம். சரிங்களா? நார்த்தன் பிளேன்ல எந்த ஏரியால வந்து உங்களுக்கு ஸ்டீம் டிஸப்பியர் ஆகும், நீரோடைகள் மறையும்? பாபர், நீரோடைகள் மறையும். ஓகேவா? அப்லாண்ட் அலுவியல் ஏரியா, மேட்டு நில வண்டல் படிவு கொண்ட நிலப்பகுதியை என்னன்னு சொல்லலாம்? அப்லாண்ட் அலுவியல் ஏரியாவை பாங்கர். ஓகேவா? அப்லாண்ட் அலுவியல பாங்கர்னு சொல்லுவோம். அடுத்து ஃபாரஸ்ட் ஏரியா, காடுகளை உள்ளடக்கிய பகுதி, டெராய் ஜோன். சூப்பர், காடுகள் உள்ளடக்கிய பகுதி நம்ம டெராய் ஜோன் சொல்றோம். சோ இது நம்மளுக்கு கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. எந்த பிளேன்ல அதிகமான சால்ட் வாட்டர் லேக் இருக்கு? ராஜஸ்தான் பிளேன்ல சால்ட் வாட்டர் லேக் நம்மளுக்கு இருக்கு. சரிங்களா? டெல்லி ரிட்ஜுக்கு வெஸ்ட்ல என்ன பிளேன் இருக்கு? வெஸ்ட் ஆஃப் டெல்லி ரிட்ஜ், மேற்கு. பஞ்சாப், ராஜஸ்தான். பஞ்சாபா இல்ல கங்கை சமவெளியா? வெஸ்ட் ஆஃப் டெல்லி ரிட்ஜ் ரெண்டே ஆப்ஷன் தான். பஞ்சாபா கங்கை சமவெளியா? பஞ்சாப் மேம். சூப்பர், பஞ்சாப். டெல்லி ரிட்ஜுக்கு வெஸ்ட்ல பஞ்சாப் இருக்கு. டெல்லி முகடு ஈஸ்ட்ல வந்து பார்த்தனா ராஜஸ்தான் இருக்கு. சாரி, கங்கை சமவெளி இருக்கு.
ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது தீபகற்ப பீடபூமின்னு சொல்ற இந்த பெனின்சுலார் பிளாட்டியூ. பாக்குறதுக்கு ரஃபா ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்ல நார்த்தன் பிளேன்ஸ் வட இந்திய சமவெளிக்கு சவுத்துல இருக்கிற இந்த ரஃப் லேண்ட் மாஸ் தான் பெனின்சுலார் பிளாட்டியூ. சரிங்களா? இந்த லேண்ட் மாஸ்ல இருக்கிற பீடபூமிகளை பத்தியும் அதை சுத்தி இருக்கிற இந்த மவுண்டைன் ரேஞ்சஸ் பத்தியும் நம்ம பார்ப்போம். இப்படி வரும், இப்படி இருக்கும். இந்த சைடு இருக்கிறது நம்மளுக்கு கோஸ்டல் பிளேன்ஸ். வெஸ்டர்ன் காட்ஸ்க்கும் ஈஸ்டர்ன் காட்ஸ்க்கும் அந்த பக்கமா இருக்கிறது நம்மளுக்கு கடற்கரை சமவெளிகள், கோஸ்டல் பிளேன்ஸ். பெனின்சுலார் பிளாட்டியூவா பார்க்கலாம். இந்த தீபகற்ப பீடபூமி வட இந்திய சமவெளிக்கு தெற்கே இருக்கு. தெரியும் நம்மளுக்கு. இந்த பிளாட்டியூ சவுத் ஆஃப் கிரேட் நார்த்தன் பிளேன்ஸ், வட இந்திய சமவெளிக்கு சவுத்ல இருக்கு. முக்கியமான பாயிண்ட், நம்மளுடைய இயற்கை அமைவிடங்களையே, இயற்கை பிரிவுகளையே மிக பெரியது, லார்ஜஸ்ட் பிசியோகிராபிக் டிவிஷன் இந்த பெனின்சுலார் பிளாட்டியூ தான். வெரி 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 இம்பார்ட்டன்ட். இதோடைய ஏரியா வந்து நம்மளுக்கு 16 lakh ஸ்கொயர் கிலோமீட்டர், 16 லட்சம் சதுர கிலோமீட்டர். கிட்டத்தட்ட நம்ம நாட்டோடைய மொத்த பரப்பளவுல பாதி, half of the total area of country, இந்தியாவுடைய டோட்டல் ஏரியால half of the area இந்த பெனின்சுலார் பிளாட்டியூ தான் கவர் பண்ணுது. இந்த பெனின்சுலார் பிளாட்டியூ உடைய ஆவரேஜான ஹைட், சராசரி உயரம் வந்து பார்த்தோம்னா கடல் மட்டத்தில் இருந்து 600 மீட்டர் உயரத்துல இருக்கு. ஓகேவா? ஆவரேஜான ஹைட் நம்மளுக்கு கடல் மட்டத்துல இருந்து அபோவ் 600 மீட்டர். சரியா? இந்த தீபகற்ப பீடபூமி வந்து இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி? இந்த தீபகற்ப பீடபூமியில நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, பல குன்றுகள் இருக்கு, பல பீடபூமிகள் இருக்கு, ஆற்று பள்ளத்தாக்கு இருக்கு. அதாவது இந்த பெனின்சுலார் பிளாட்டியூல நம்மளுக்கு பல குன்றுகள், ஸ்மால் ஸ்மால் ஹில்ஸ்னு சொல்ற பல குன்றுகள் இருக்கு. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மால் ஸ்மால் பிளாட்டியூஸ், மால்வா பிளாட்டியூ, பண்டல்கண்ட் பிளாட்டியூ, பாகல்கண்ட் பிளாட்டியூ, நிறைய சீரீஸ் ஆஃப் பிளாட்டியூஸ் இருக்கு. பல பீடபூமிகள் இருக்கு. இது ஒரே லேண்ட் கிடையாது. இந்த லேண்ட் உள்ளே நமக்கு நிறைய குன்றுகளும் நிறைய பீடபூமிகளும் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பள்ளங்கள் இருக்கு. இந்த பள்ளங்கள்லாம் ஆறுகள்னால உருவாக்கப்படுகின்ற பள்ளத்தாக்கு இருக்கு. சோ இந்த பெனின்சுலார் பிளாட்டியூல இருக்கிற லேண்ட் ஃபீச்சர்ஸ் இது எல்லாமே தான். இதோட டோபோகிராஃபில என்னென்ன இருக்கு, டோபோகிராஃபி இதோடைய அமைவுகள் எப்படி இருக்கு, சீரீஸ் ஆஃப் பிளாட்டியூஸ், பல பீடபூமிகள், பல மலைத்தொடர்கள், அதாவது ஹில்ஸ், குன்றுகள் இருக்கு, ரிவர் வேலிஸ், ஆற்று பள்ளத்தாக்குகள், இது எல்லாமே உள்ளடக்கியது தான் இந்த பெனின்சுலார் பிளாட்டியூ. பெனின்சுலார் பிளாட்டியூடைய மேப்னு கேட்டா இதுதான். ஓகேவா? பெனின்சுலர் பிளாட்டியோட மேப்னு கேட்டா நான் சைட்ல கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த மேப் தான். முடிஞ்சா உங்களால இந்த மேப் முடிஞ்சா ரஃபா நீங்க வரைஞ்சு கூட வச்சுக்கலாம், மறக்காது. வடமேற்குல இந்த பெனின்சுலர் பிளாட்டியோடைய நார்த் வெஸ்ட், இங்க வடமேற்குல வந்து பார்த்தனா உங்களுக்கு ஆரவல்லி இருக்கு. ஆரவல்லி. அடுத்து வடக்கு மற்றும் வடகிழக்கே, வடமேற்கு ஆரவல்லி மலைத்தொடர், வடக்கு மற்றும் வடகிழக்கே, அதாவது நார்த் மற்றும் நார்த் ஈஸ்ட்ல வந்து பார்த்தனா உங்களுக்கு பண்டல்கண்ட். சோ இது நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட்ல பண்டல்கண்ட். ஒரு பிளாட்டியூவா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் கிளாஸ்ல, புக்ல இருக்காது, இதெல்லாம் நான் டிஸ்கஸ் பண்றேன் உங்களுக்கு. பண்டல்கண்ட் பிளாட்டியூ இருக்கு. அடுத்து வந்து மேற்கே வெஸ்ட்ல வந்து பார்த்தனா மேற்கு தொடர்ச்சி மலையும், கிழக்கே வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையும் இதோடைய எல்லையா இருக்கு. சரிங்களா? இந்த பிளாட்டியூ உடைய எல்லை, இந்த பெனின்சுலர் பிளாட்டியூ உடைய எல்லைன்னு வந்து பார்த்தனா ஆரவல்லி. ஆரவல்லி வந்து நார்த் வெஸ்ட்ல, அதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட்ல, நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட்ல வந்து பார்த்தனா உங்களுக்கு பண்டல்கண்ட் பிளாட்டியூ இருக்கு. பண்டல்கண்ட் பிளாட்டியூ இருக்கு. வெஸ்டர்ன் சைட்ல வந்து உங்களுக்கு வெஸ்டர்ன் காட்ஸும், ஈஸ்டர்ன் சைட்ல வந்து ஈஸ்டர்ன் காட்ஸும் இருக்கு. இதுக்கு நடுவுல தான் உங்களுக்கு வந்து பார்த்தனா இந்த பீடபூமி இருக்கு, பெனின்சுலர் பிளாட்டியூ இருக்குன்னு நமக்கு சொல்றாங்க. சரிங்களா? இந்த பீடபூமியுடைய பெரும்பான்மையான பகுதி நம்மளுக்கு 600 மீட்டர் அபோவ் தி சீ லெவல்ல இருக்கு. இந்த பீடபூமியுடைய உயரமான பகுதி, ஓகேவா,
எலிவேட்டட் பாயிண்ட் பீக் என்னன்னு கேட்டா ஆனைமுடி சிகரம் தான். இதோடைய ஹைட்டும் நம்மளுக்கு வந்து கொடுத்திருந்திருக்காங்க. இந்த பீடபூமி நம்மளுக்கு மேற்கில் இருந்து கிழக்கு நோக்கி சரிந்திருக்கு. மேற்குல கொஞ்சம் மேடாகவும் கிழக்குல சரிந்தும் நம்மளுக்கு வந்து காணப்படுது. சரிங்களா? மேற்கில இருந்து கிழக்கு நோக்கி நமக்கு சரிந்து இருக்கு. இந்த சரிந்து இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்றத நம்ம ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா, இந்தியாவின் ஆறுகள் படிப்போம். அப்ப வந்து இந்த பாயிண்ட் நான் மறுபடியும் சொல்லி வெஸ்டர்ன் ரிவர்ஸ், அதாவது மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள், கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் இருக்கு இல்லையா? அந்த ரிவர்ஸ் படிக்கும் போது இந்த பாயிண்ட் நம்ம வந்து மறுபடியும் அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணிட்டு தான் ரிவர்ஸ், வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸும் ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸையும் படிப்போம். அப்ப இந்த பாயிண்ட் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், மறந்துடாதீங்க. மேற்குல கொஞ்சம் மேடாவும் கிழக்குல வந்து சரிவாகவும் இருக்கும். சோ அதனால வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் அரேபியன் சீல போய் கலக்கும் போது எஸ்டரிஸ் நம்மளுக்கு உருவாக்கும். சரிவா இருக்குன்றதுனால, கிழக்குல சரிவா இருக்குன்றதுனால ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் நம்மளுக்கு வந்து பார்த்தனா டெல்டாவை ஃபார்ம் பண்ணும். இது நம்ம ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா பார்க்கும்போது அகைன் வி வில் அனலைஸ். ஓகேவா? இது வந்து கோட்வான நிலத்தோடைய ஒரு பகுதியா இருக்கு. சரிங்களா? அடுத்து ஆற்றின் மூப்பு நிலை காரணமாக ஆறுகள் அகலமான ஆழமற்ற பள்ளத்தாக்கு இதெல்லாம் இங்க இருக்கு. சோ முக்கியமான பாயிண்ட் இதோட பவுண்டரிஸ். நார்த் வெஸ்ட்ல பிளாட்டியூ உடைய நார்த் வெஸ்ட்ல ஆரவழி, நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட்ல நம்மளுக்கு பண்டில் கண்டம், வெஸ்டர்ன் காட்ஸ் வெஸ்ட்லயும் ஈஸ்டர்ன் காட்ஸ் ஈஸ்ட்லயும் இருக்கு. அது நடுவுல இது இருக்கு. இதோடைய சராசரி உயரம், உயரமான சிகரம் என்னது? இந்த பீடபூமி நம்மளுக்கு மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது. இது எல்லாமே முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட் நான் மறுபடியும் கேட்பேன், ரிவர்ஸ் படிக்கும் போது மறந்துடக்கூடாது, ஞாபகம் வச்சு சொல்லணும் எங்க படிச்சோன்னு கேட்டா. கோட்வான நிலத்துடைய ஒரு பகுதி, ஆனைமுடி இதோடைய ஹையஸ்டான பாயிண்ட். சரிங்களா? இதோடைய ஹையஸ்ட் பாயிண்ட் ஆனைமுடியுடைய ஹைட் இருக்கு. இது ஆனைமலையில இருக்கிற ஒரு சிகரம். அடுத்து இந்த பெனின்சுலர் பிளாட்டியூவை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். ஓகேவா? அதாவது எப்படி பிரிக்கலாம்னு வந்து பார்த்தனா, மத்திய உயர்நிலமாகவும் சென்ட்ரல் ஹைலாண்டுன்னு சொல்ற மத்திய உயர்நிலமாகவும், அடுத்து டெக்கான் பிளாட்டியூ தக்கான பீடபூமி என 2 பகுதிகளா பிரிக்கலாம். சோ இந்த 2 பகுதியா இந்த பெனின்சுலர் பிளாட்டியூ தீபகற்ப பீடபூமிய இந்த 2 பகுதிகளா பிரிக்கிறது யாரு? யாரு பிரிக்கிறானா ரிவர் நர்மதா தான். ரிவர் நர்மதா divides the plateau region of India broadly into 2 parts. Central Highlands மத்திய உயர்நிலம் மற்றும் தக்கான பீடபூமின்னு சொல்லி நமக்கு 2 பகுதிகளா வந்து பார்த்தனா பிரிக்குது. கிளியருங்களா? இது வரைக்கும் பிளாட்டியூ கிளியருங்க? அடுத்து போலாம். இதாங்க ஒரு பிளாட்டியூவா பார்ப்போம். ரொம்பலாம் கண்டென்ட் நம்மளுக்கு இதுவா இருக்காது, புக்ல இருக்காது. பட் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஏன்னா நம்மளுக்கு ஓல்டு புக்ல வந்து இந்த பிளாட்டியூஸ பத்தி கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்காங்க. சோ தட் we have to study. வேற வழி இல்ல. மால்வா பிளாட்டியூனா என்ன, பன்லிகன் பிளாட்டியூனா என்ன, பாகல்கண்டா என்ன, சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ, இது எல்லாமே சென்ட்ரல் ஐலாண்ட்ஸ்ல நம்மளுக்கு கவர் ஆயிடும். அடுத்து ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். இது ஒரு டிஎன்பிஎஸ்சில குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். தண்டகாரண்யா பிளாட்டியூ இது என்ன ஸ்டேட்னு கேட்டிருக்காங்க. கெஸ் பண்ண முடியுமா மேப்பை வச்சு? கேன் யூ கெஸ்? மேப்பை வச்சு இது என்ன லொகேஷனா இருக்கலாம், என்ன ஸ்டேட்டா இருக்கலாம்? ஒடிசா. சூப்பர், ஒடிசா. ஒடிசா தான். இது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். தண்டகாரண்யா பிளாட்டியூ கேட்டிருக்காங்க, ஒரு சிங்கிள் லைன் குரூப் 4 கொஸ்டின். ஒடிசா. சோ இப்படி நம்ம ஒரு மேப்பை பார்த்து படிக்கும் போது ஒரு சின்ன ஒரு எம்சிக்யூவை நம்மளால ஆன்சர் பண்ண முடியுது. எந்த கண்டென்ட்டும் தேவையில்லாததுன்னு விடக்கூடாது. எப்படி வேணாலும் நமக்கு என்ன வேணாலும் வரலாம். இது என்கிட்ட வந்து தமிழ் இங்கிலீஷ்ல இல்லைங்க, ஏன்னா எனக்கு இங்கிலீஷ் புக் டவுன்லோட் ஆகல. அதனால நான் தமிழ் புக்ல இருந்து தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு புரியும். இங்க நான் வந்து ரெட் கலர்ல போட்டு மார்க் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அதுதான் வந்து மால்வா பிளாட்டியூ. சரிங்களா? இந்த மால்வா பிளாட்டியூ வந்து பார்த்தனா நம்மளுக்கு எங்க இருக்குன்னா
இந்த ஆரவல்லி மவுண்டனுக்கு, இந்த ஆரவல்லி மவுண்டன் ரேஞ்ச் இருக்குல்ல, இந்த ஆரவல்லி மவுண்டன் ரேஞ்சுக்கு இந்த சைடு ஈஸ்ட் சைடுல இருக்கு ஆரவல்லி. இந்த மால்வா பிளாட்டியூக்கு சவுத்ல வந்து பார்த்தனா நமக்கு விந்திய மலைத்தொடர்கள் இருக்கு. சோ இந்த ஒரே ஒரு செகண்ட், நடுவுல இருக்கதா மால்வா பிளாட்டியூ. இந்த மால்வா பிளாட்டியூ வந்து ஈஸ்ட் ஆஃப் ஆரவல்லி. ஓகேவா? இந்த மால்வா பிளாட்டியூக்கு சவுத்ல வந்து விந்தியா மவுண்டன் ரேஞ்ச் இருக்கு. அப்புறம் இந்த மால்வா பிளாட்டியூக்கு இந்த நார்த் ஈஸ்ட் இந்த சைடு வந்து பார்த்தனா பண்டல்கண்ட் பிளாட்டியூ இருக்கு. ஆரவல்லி இந்த மால்வா பிளாட்டியூ உடைய ஈஸ்ட் பாத்துக்கோங்க. இந்த இந்த மால்வா பிளாட்டியூ வந்து ஆரவல்லி மவுண்டன் ரேஞ்சுக்கு ஈஸ்ட்ல இருக்கு. அடுத்து இந்த மால்வா பிளாட்டியூ உடைய சவுத்ல விந்தியா மவுண்டன் ரேஞ்ச் இருக்கு. இந்த மால்வா பிளாட்டியூக்கு நார்த் அண்ட் நார்த் ஈஸ்ட்ல பண்டல்கண்ட் நம்மளுக்கு இருக்கு. சரிங்களா? இது வந்து லாவான்னா நம்ம வேல்கனோ குழம்புன்னு சொல்லுவோம் இல்லையா, எரிமலை குழம்பு. இந்த லாவானால வந்து இது உருவாக்கப்பட்டது. சோ அதனால இந்த மால்வா பிளாட்டியூல என்ன டைப் ஆஃப் சாயில் இருக்குன்னு கேட்டா பிளாக் சாயில். ஓகேவா? பள்ளமும் சொல்லுவாங்க. இந்த பிளாட்டியூல என்ன ரிவர்னால பள்ளங்கள் உருவாகுதுன்னா ரிவர் சம்பல், யமுனை நதியோடைய துணையாறு. இந்த ரிவர் சம்பலும் அதோடைய துணையாறுனாலும் இந்த மால்வா பிளாட்டியூல பள்ளங்கள் உருவாகி இருக்கு. இந்த மால்வா பிளாட்டியூ எங்க இருக்குன்னா ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், குஜராத் இந்த ஸ்டேட்ல ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு. சோ மால்வா பிளாட்டியூ ஆரவல்லி, விந்தியா, பண்டல்கண்டுக்கு நடுவுல லொகேட் ஆயிருக்கு. இங்க வந்து நம்மளுக்கு லாவானால உருவாக்கப்பட்ட ஒரு பிளாட்டியூ. இந்த பிளாட்டியூல பிளாக் சாயில் இருக்கு. சம்பல் ரிவர் வந்து இந்த பிளாட்டியூல பள்ளத்தாக்குகளை உருவாக்குது. அடுத்து இது ஸ்ப்ரெட் ஆயிருக்கிற ஏரியா ராஜஸ்தான், மத்திய பிரதேஷ், குஜராத். கிளியருங்களா? இதுல இவ்வளவுதான் கண்டென்ட் நம்மளுக்கு. ஓகேவா? அடுத்த பிளாட்டியூ பாத்துடலாமா? இன்னும் ஒரு 2 பிளாட்டியூ பார்க்கலாம். ஓகே, பண்டல்கண்ட் பிளாட்டியூ நல்லா பாருங்க. இங்க ப்ளூ கலர்ல நான் மேப்ல வரைஞ்சிருக்கிறது வந்து ரிவர் யமுனா. இந்த யமுனாக்கு சவுத்துல இருக்கிறது ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது தான் பண்டல்கண்ட் பிளாட்டியூ. சோ யமுனை ஆற்றுக்கு தென் பகுதியில சவுத் ஆஃப் ரிவர் யமுனா இந்த பண்டல்கண்ட் பிளாட்டியூ இருக்கு. இங்க வந்து நமக்கு தீப்பாறையும் உருமாறிய பாறைகளால் ஆகப்பட்டது. ஓகேவா? இங்க நம்மளுக்கு இக்னியஸ் ராக்னு சொல்ற தீப்பாறைகளாலும் உருமாறிய பாறைகளாலும் இது வந்து நமக்கு ஆகப்பட்டது. சரிங்களா? இந்த பிளாட்டியூல இதன் வடபகுதி இந்த பிளாட்டியூடைய நார்த்தன் ஜோன்ல கங்கா ரிவர் யமுனாவுடைய அலுவியல் டெபாசிட் இருக்கு. இதை தாண்டி வந்து பார்த்தோம்னா இந்த பிளாட்டியூல மணற்பாறை, கருங்கல் இதெல்லாம் இருக்கு. பெட்வா கென்னு இந்த ரிவர்ஸ் எல்லாமே ஆழமான பள்ளத்தாக்குகளை உருவாக்குது. முக்கியமான பாயிண்ட்னா ஒண்ணு யமுனா ரிவருக்கு சவுத்ல இருக்கு. எந்த 2 ஸ்டேட்டை கவர் பண்ணி இந்த பிளாட்டியூ இருக்குன்னு கேட்டா இந்த பிளாட்டியூ நம்மளுக்கு வந்து பார்டர்ஸ் ஆஃப் யூபி அண்ட் எம்பி, உத்தரப்பிரதேஷ் அண்ட் மத்திய பிரதேஷ் உடைய பார்டர்ஸ்ல வந்து பார்த்தோம்னா இந்த பிளாட்டியூ நம்மளுக்கு இருக்கு. இதான் வந்து பார்த்தோம்னா கண்டென்ட்டே நம்மளுக்கு. கிளியருங்களா? ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ்ல இல்ல, தமிழ்லயே நமக்கு ரீடபிளா தான் இருக்கு. அடுத்து சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ நான் வரைஞ்சிருக்கேன் பாருங்க. ஒரு பிரவுன் கலர்ல ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு அதுக்கு நடுவுல சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ போட்டிருக்கேன். சரிங்களா? சோட்டா நாக்பூர் பீடபூமி மத்திய உயர்நிலம் சென்ட்ரல் ஐலாண்டுடைய
மத்திய உயர்நிலத்துடைய வடகிழக்கு நார்த் ஈஸ்ட்ல வந்து இருக்கு. சரிங்களா? இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ வழியா தான் என்னென்ன ரிவர் எல்லாம் ஃப்ளோ ஆகுதுன்னா தாமோதர், சுபர்ணரேகா, கோயல், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பராக்கர் போன்ற ரிவர்லாம் இந்த பிளாட்டியூ வழியா தான் ஃப்ளோ ஆகுது. கேட்க வாய்ப்பு இருக்கு. தாமோதர், சுபர்ணரேகா, கோயல், பராக்கர் ரிவர்ஸ் எல்லாமே இந்த பிளாட்டியூ வழியா தான் ஃப்ளோ ஆகுது. இந்த பகுதியுடைய மத்தியில இந்த சோட்டா நாக்பூர் பிளாட்டியூடைய சென்டர்ல தாமோதர் ரிவர் வந்து நம்மளுக்கு வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் நோக்கி ஃப்ளோ ஆகுது. நல்லா பாருங்க. இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமியுடைய மத்தியில சென்டர்ல தாமோதர் ஆறு மேற்கிலிருந்து கிழக்காக வெஸ்ட் டு ஈஸ்டாக வெஸ்ட்ல இருந்து ஈஸ்டா பார்த்து ஃப்ளோ ஆகுது. கேட்க வாய்ப்பு இருக்கு. விச் ரிவர் ஃப்ளோஸ் வெஸ்ட் டு ஈஸ்ட் இன் சென்டர் ஆஃப் சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ கூட கொஸ்டின் கேட்கலாம். ரிவர் தாமோதர் தான் ஃப்ளோ ஆகுது. இந்த பகுதியில பீடபூமி, மலைகள் எல்லாமே இந்த பகுதியில சூழப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த பீடபூமி அசிராபாக் பீடபூமி, தாமோதர் ரிவர் நாங்க நடுவுல வந்து மேப்ல வந்து சோட்டா நாக்பூர்னு போட்டுட்டு நடுவுல நான் வந்து டார்க்கா ப்ளூ கலர்ல ஷேட் பண்ணிருக்கேன். தெரியுதுங்களா? சோட்டா நாக்பூர் பிளாட்டியூன்னு ஒரு ஏரியாவை மார்க் பண்ணிட்டு நடுவுல கொஞ்சம் டார்க்கான ப்ளூல நான் வந்து வெஸ்ட் டு ஈஸ்ட பார்த்து ஒரு ரிவர் ஃப்ளோ ஆற மாதிரி வரைஞ்சிருக்கேன். அந்த ரிவர் ஹூக்லியோட போய் சேருது. அதான் அந்த தாமோதர் ரிவர். ஓகேவா? இந்த தாமோதர் ரிவருடைய வடக்குல நார்த்ல ஹசிராபாக்ன்ற ஒரு பிளாட்டியூ இருக்கு. சரிங்களா? இந்த தாமோதர் ரிவருக்கு சவுத்ல வந்து ராஞ்சி பிளாட்டியூ இருக்கு. ராஞ்சி பிளாட்டியூ மேப்ல வரையல. இது தாமோதர் ரிவர் சவுத்ல ராஞ்சி பிளாட்டியூ இருக்கு. இந்த தாமோதர் ரிவருக்கு நார்த் ஈஸ்ட்ல ராஜ்மஹால் ஹில்ஸ் இருக்கு. மேப்பை பார்த்தா நார்த் ஈஸ்ட்ல ராஜ்மஹால் ஹில்ஸ் இருக்கிற மாதிரி வரைஞ்சிருப்பேன். ஓகேவா? சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ உடைய சென்டர்ல வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட பார்த்து தாமோதர் ரிவர் ஃப்ளோ ஆகுது. தாமோதர் ரிவருக்கு நார்த்ல அசிராபாக் பிளாட்டியூ இருக்கு. தாமோதர் ரிவருடைய சவுத்ல ராஞ்சி பிளாட்டியூ இருக்கு. இந்த தாமோதர் ரிவருக்கு நார்த் ஈஸ்டா இந்த ராஜ்மஹால் குன்றுகள் நம்மளுக்கு இருக்கு. நான் வந்து ஃபர்ஸ்ட் எம்சிக்யூ கிளாஸ் இருக்கும் போது சொன்னேன். ராஜ்மஹால் ஹில்ஸ்ல தான் சவுத் வெஸ்ட் மான்சூனல் விண்ட் பட்டு சோட்டா நாக்பூர் பீடபூமிக்கு உங்களுக்கு ரெயின்ஃபால் கொடுக்குது நான் வந்து சொல்லியிருக்கேன். அந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் எம்சிக்யூ டிஸ்கஷன் பண்ணும் போது நீங்க அட்டென்ட் பண்ணி இருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமியில நம்ம வந்து கனிம வளங்களுடைய ஒரு பொக்கிஷம், ஒரு இருப்புன்னு சொல்லலாம். அதிகமான மினரல்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு. ஸோ வேர் ஹவுஸ் ஆஃப் மினரல்ஸ்னு சொல்லலாம். நிறைய அயன், மேங்கனீஸ், கோல், யுரேனியம், இது எல்லாமே ஸ்டீல் பிளான்ஸ், நிறைய கோல் பிளான்ஸ் எல்லாம் அங்க இருக்கு இல்லையா? ஸோ தாமோதர் வேல்யூ வந்து கோல் டெபாசிட்டுக்கு ரொம்பவே வந்து பெயர் போன ஒரு இடம். ஸோ ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் மினரல்ஸ் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்த தாமோதர் வேல்யூ தான் நம்மளுக்கு. கிளியரா? ஒரு வாட்டி மேப்பை பார்த்து கண்டென்ட்டை ரீட் பண்ணிக்கோங்க. கிளியர்னா சொல்லுங்க. எஸ். பாகல்கண்ட் பார்த்துட்டு நம்ம கிளாஸ் வந்து வைண்ட் பண்ணலாம். சென்ட்ரல் ஐலாண்ட்ல இருக்கிற பிளாட்டியூல பாகல்கண்ட் பிளாட்டியூவும் ஒண்ணு. மேப் நம்ம பார்த்திருக்கோம் ஆல்ரெடி. மால்வா பிளாட்டியூ பார்த்தோம். இங்க இருக்கிற சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ பார்த்தோம். பண்டில்கண்ட் பார்த்தோம். இங்க இருக்கு பாருங்க, பண்டில்கண்ட்டுக்கு கீழே ஒட்டிக்கிட்டு இருக்கு இல்லையா? இதான் வந்து பாகல்கண்ட் பிளாட்டியூ. சரிங்களா? இந்த பிளாட்டியூவை நம்ம பார்க்கலாம். பாகல்கண்ட், ஓகேவா? பாகல்கண்ட் அது பகல்கண்ட் பிளாட்டியூ. இது வந்து நம்மளுக்கு மைக்கலான்ற ஒரு மலைத்தொடருக்கு கிழக்கிலே இருக்கு. இதான் வந்து நம்மளுக்கு மைக்கல் ஆர் மைக்லா ரேஞ்ச். சோ இந்த மைக்லான்ற மலைத்தொடருக்கு ஈஸ்ட் ஆஃப்
மைக்கேல் ரேஞ்ச் கிரீன் கலர்ல இருக்கிற இந்த பாகன் பிளாட்டியூ நம்மளுக்கு இருக்கு. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத கண்டென்ட் தான். இதோடைய மேற்குல மணல் பாறை, சுண்ணாம்பு பாறை, கிழக்குல கருங்கல்லாம் இருக்கு. சோ வாட்டர் டிவைடுன்னு நான் சொன்னேன் இல்லையா, அது இங்க வருது பாருங்க. வாட்டர் டிவைடு ஒரு ஏரியா, அதோடைய ஒரு சைட்ல இருந்து ஒரு ரிவரு, இன்னொரு சைட்ல இருந்து இன்னொரு ரிவர் போகும். இதுக்கு நடுவுல இருக்கிற அந்த ஏரியாவை தான் நம்ம நீர் பிரிமேடுன்னு சொல்லுவோம். வாட்டர் டிவைடு. ஒரு ஸ்ட்ரீம் ஏ ஒரு ஸ்ட்ரீம் பி போகும். அதுக்கு நடுவுல இருக்கிற இந்த ஜோனை தான் நம்ம வாட்டர் டிவைட் ஜோன்னு சொல்லுவோம். சோ இந்த பீடபூமி, இந்த பாகல்கன் பீடபூமியுடைய மத்திய பகுதி சென்டர் ஏரியால நம்மளுக்கு வந்து சோன் ஆறும் மகாநதி ஆறும் ஃப்ளோ ஆகுது. பீடபூமியின் மத்திய பகுதி சோன் ஆற்றுக்கும் மகாநதி ஆற்றுக்கும் இடையே ஒரு நீர் பிரமிடா இருக்கு. சோ ஸ்ட்ரீம் ஏ வந்து நம்மளுக்கு சோன் ரிவர், ஸ்ட்ரீம் பி வந்து பார்த்தனா மகாநதி ரிவர். அந்த ரெண்டு ரிவருக்கு நடுவுல இந்த பாகல்கன் லேண்டோடைய சென்டர் ஏரியா இருக்கு. The central part of this plateau act as a water divide between Son drainage system, northல Son drainage system and மகாநதி ரிவர் சிஸ்டம் in the south. புரியுதுங்களா? இது கேட்க வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த பாகல்கன் பிளாட்டியோடைய முக்கியமான கண்டென்ட். இந்த பாகல்கன் பிளாட்டியோடைய சென்டர் ஏரியா எந்த ரெண்டு ரிவருக்கு வாட்டர் டிவைடா இருக்குன்னு கேட்கலாம். இல்ல சோன் ரிவருக்கும் மகாநதி ரிவருக்கும் நடுவுல எந்த பிளாட்டியோடைய வாட்டர் டிவைடன்ட் ஏரியா இருக்குன்னு கேட்கலாம். எப்படி வேணாலும் கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணலாம். கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. இது பழைய புக் கண்டென்ட் நம்மளுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. சென்ட்ரல் ஹைலாண்ட்ஸை கவர் பண்ணிட்டோம். ஓகேவா? இது வரைக்கும் இந்த கிளாஸ்ல போதும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல டெக்கான் பிளாட்டியூ, அப்புறம் பெனின்சுலர் பிளாட்டியூஸ்ல இருக்கிற மவுண்டெயின்ஸ், தென் வந்து அடுத்த பிசியோகிராபிக்கல் டிவிஷன்ஸ், டெசர்ட் ஏரியா, கோஸ்டல் பிளேன், தீவுகள், இதெல்லாம் பார்க்கலாம். கிளியருங்களா? கிளியரா இருக்குங்களா? ஓகேங்க. thank you very much for joining the class. தேங்க்யூங்க. நோட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க, புக்கை ரெஃபர் பண்ணுங்க. தேங்க்யூ.